வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் வசனம் 18 இருந்து அந்த அதிகாரம் முடிய 28 வசனங்கள் வரை நம்ம வாசிக்க கவனமா எல்லாரும் கேட்போம். தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறையுண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்ரீரங்கமல் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவற்றை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவர்களுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளியந்திரங்களையும் இருதயங்களையும் அறைகிறது என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றையும் உங்களில் ஒவ்வொருவருக்கும் உங்கள் கிரியையின்படியே பலனளிப்பேன். தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றிக் கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றிக் கொண்டிருங்கள். ஜெயம் கொண்டு முடிவுபொருந்தும் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இரும்பு தோளால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர் கேட்க கடவன் என்று எழுது. ஜெபம் செய்வோம். சபைக்கு ஆண்டவராகவும் மகிமைப்படுத்தப்பட்டு எல்லா நாமத்துக்கும் எல்லா அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் உயர்த்தப்பட்டு இருக்கிற எங்கள் தேவனே, உம்முடைய சபையை நீர் எவ்வளவு கண்ணும் கருத்தமாக நீர் கவனிக்கிறீர். அதை எவ்வளவு கண்டிப்பாக அதை நீர் எச்சரிக்கிறீர் என்பதை நாங்கள் இந்த பாடங்களை படித்து வருகிறோம். தேவரீர், இந்த நாள்லயும் நாங்க படிக்கிற இந்த தியத்தீராக்கு எழுதின பாடத்தை அந்த கடிதத்துல இருந்து காதுள்ளவன் சபைகளுக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்க கடவான்னு நீர் சொன்ன அந்த சத்தியங்களை நாங்களும் காதுள்ளவர்களா கேட்க எங்களுக்கு உதவி செய்தரலும். அந்த கவனத்தோடு கேட்டு ஆண்டவரே அதை நான் பயனடைய எங்களுக்கு உதவி செய்தரலும். எங்க கண்களை திறந்து அதிசயமான காரியங்களை உங்களுடைய வேதத்துல காணும்படிக்கு எங்களுக்கு கண்களை திறந்திரலும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே, ஆமென். இந்த அதிசயமான புக்கை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம். கடவுள் மனித குலத்துக்கு பேசணும் என்று அவர் பேசி அதுல எழுத்துல கொண்டு நமக்கு வேதமாக கொடுத்திருக்கிறார். அதுல 66 புக்கு இருந்தாலும் அதுல கடைசி புக்கு அவர் கொடுத்தது இதுதான். அவர் கடைசியா சொல்லணும்னு நினைச்சது இதுதான். அதுல எவ்வளவு காரியங்கள் அடங்கி இருந்திருக்கோன்றத நம்ம உணரணும். அது எவ்வளவு முக்கியமான ரொம்ப ரொம்ப விசேஷமான பிரஷியஸான புக் அது. அந்த புக்ல நம்ம ஆரம்பத்துல திறந்து படிக்கணும்னு பார்க்கும்போது அதுல அதிசயமான சத்தியங்கள் வரப்போகுது. நான் படிக்க போறோம். அடையாள மொழியில அநேக காரியங்கள் ஆண்டவர் சொல்லி தர போறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துறாருன்னா, அவருக்கு சபைன்றது எவ்வளவு முக்கியம், அந்த சபையை அவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்றத 7 சபைகளுக்கு கடிதம் எழுதி நமக்கு வெளிப்படுத்துறார். இந்த 7 சபைகள் இந்த உலகத்துல சரித்திரத்துல தான் 2வது வருகையில வர வரைக்கும் இருக்க போற சபையினுடைய சாம்பிள் தான். இந்த 7 சபை நான் சொன்னேன் உங்களுக்கு. இந்த 7 சபைகளை பத்தி நம்ம படிச்சுட்டோம்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சபைக்கும் போயிட்டு வந்துட்ட அனுபவம் தான் நமக்கு. ஏன்னா இந்த 7 சபைகள்ல இருக்கிற பிரச்சனைகள் தான் உலகத்துல இருக்கிற எல்லா சபைகளும் இருக்க போகுது. அதனால அந்த சபைகளை நம்ம படிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். அந்த சபைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற செய்தியை நம்ம படிக்கும் போது அது ரொம்ப நமக்கு பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா
ஆண்டவர் சபையை எப்படி பார்க்கிறாரு? அவர் கண்கள் மூலமா தான் பார்த்து கடிதம் எழுதுறாரு. நம்ம பார்த்தோம்னா வித்தியாசமா பார்ப்போம் இல்லைங்களா? நம்ம சபை எப்படி பாக்குறது? பில்டிங் எப்படி இருக்கு, எத்தனை பேர் வராங்க, அப்படி என்ன துணி போட்டிருக்காங்க, அப்படிதான் நம்ம சர்ச்சுங்கெல்லாம் பாக்குறது. ஆண்டவர் எப்படி பாக்குறாரு? அந்த பார்வையில நம்ம பாக்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு பழக்கமா மாறுது. அதை நம்ம பார்த்து நம்ம ஒரு நல்ல பகுத்தறிவு, ஆவிக்குரிய பகுத்தறிவுக்கு நமக்கு ஏற்படும்படிக்கு இது நமக்கு உதவியா இருக்கிறது. நம்ம ஒரு வேளை இந்த லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்து ஒருத்தர் எடுத்துட்டு போய் டெலிவர் பண்ணோம் இல்லைங்களா? ஒருத்தர் எழுதின பிறகு எடுத்துட்டு போய் டெலிவர் பண்ணணும். பவுலுடைய லெட்டர்ஸ் எல்லாம் டிச்சிகஸ்ன்னு ஒரு ஆள் இருந்தார். அவரு தான் எடுத்துட்டு போய் சபைகளுக்கு கொடுப்பார். பவுல் எழுதி வச்ச ஜெயில இருந்தோ எங்கேயோ எழுதி கொடுத்தாருன்னா அவர் தான் எடுத்துட்டு போய் கொடுப்பாரு. இந்த லெட்டர் யார் எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியல. நம்ம ஒரு வேலை கற்பனை பண்ணி, நான் உதாரணத்துக்கு கற்பனை பண்ண உங்களையே பண்ண சொல்றேன், ஒருவேளை நான் எடுத்துட்டு போறேன்னு வச்சுப்போம். ஏன்னா அப்படித்தானே ஒரு லெட்டரை பார்த்துட்டு வரோம். முதலாவது லெட்டர் யாருக்கு போச்சு? எபேசு சபைக்கு போச்சு. நம்ம அந்த லெட்டர் எடுத்துட்டு போறோம். we have 7 letters in the hand. சோ ஒரு லெட்டர் எடுத்துட்டு போய் எபேசு சபைக்கு கொடுத்துட்டு அங்க அந்த சண்டே தங்கி அந்த சபை ஆராதனை அட்டன் பண்றோம். அட்டன் பண்ணும்போது அந்த லெட்டரை படிக்கிறாங்க. படிச்சுட்டு உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் நீ அதை செய்ததும் இதை செய்ததும் நான் அறிவேன் ஆண்டவர் சொல்லும்போது அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுற, உனக்கு முதல்ல இருந்த அன்பு எங்க? நீ எவ்வளவு கீழே விழுந்துட்டப்பா, முதல் அன்பையிலிருந்து கீழே விழுந்துட்டப்பா. அதுக்கு என்ன பண்ணணும்? மனம் திரும்பு. நீ எவ்வளவு மேல இருந்து கீழே விழுந்திருக்கிறேன்னு மனம் திரும்பு. இல்லைன்னா நான் விளக்கு தண்டை நீ இருக்கிற இடத்து இல்லாத மாதிரி நான் மாத்திருவேன் போது ஒரு பெரிய ஷாக். அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அந்த லெட்டரை கொடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அட்டென்ட் பண்ணி அடுத்த சபைக்கு அடுத்த வாரத்துக்கு போறோம். அடுத்த சபை இது ஸ்மிர்னா சபை. அந்த ஸ்மிர்னா சபைக்கு பார்த்தோம்னா அதிசயமான சபை. அவங்க பாத்தீங்கன்னா அந்த சபை ஏழையா தான் இருந்திருக்கும் இல்லைங்களா? நான் சொன்னேன், உங்கள் பிரயாசத்தையும் உங்கள் தரித்திரத்தையும், எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, தரித்திரமா நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு பணம் வசதி அவ்வளவு இல்லை, அவ்வளவு சப்போர்ட் இல்லை. ஆனாலும் அந்த சபைக்கு பாத்தீங்கன்னா ஆண்டவர் திட்டுறதோ கடினமா பேசுறதோ கொடூரமா பேசுறதோ ஒண்ணுமே. உன் உபத்திரவத்தையும் உன் தரித்திரத்தையும் உன் கஷ்டத்தையும் கிரியைகளும் நான் அறிந்திருக்கிறேன். பயப்படாதே, நான் மரித்தேன், மீண்டுமா உயிரோடு இருக்கிறேன். உன்னை போலவே நானும் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். எனக்கு என்ன தெரியும்? நான் மாட்டுக்கொட்டாயில பிறந்திருக்கேன், ஏழையா வளர்ந்திருக்கேன். நீ படுற கஷ்டத்தை நான் உணர்றேன். ஆனா எனக்கு உண்மையா இருக்கிறியே, ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு கொடுக்க போறேன், நான் உங்களை என்கரேஜ் பண்ணிட்டு போறேன். அதை பார்த்துட்டு நமக்கு ஒரு சந்தோஷம். ஒரு லெட்டராவது கொஞ்சம் பாசிட்டிவா இருந்துச்சு. சரி, அடுத்த சபைக்கு போறோம். லெட்டர் எடுத்துக்கிட்டு அடுத்தது என்ன? பரவாயில்லைங்களா? நீங்களா நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க. பர்கமு சபைக்கு. அடுத்த பெருகமு சபைப்பா. அந்த ஊருக்குள்ள போன உடனே நமக்கு பயமா இருக்கும். ஏன்னா சாத்தானுடைய சிங்காசனத்துக்குள்ள நுழைகிறோம். பிசாசு குடியிருக்கிற இடத்துல நாம் நுழைகிறோம். போனா ஒரே புகை, ஒரு கோயில்ல இருந்து புகைலாம் சுத்தி வந்துகிட்டு இருக்கோம், பாம்புங்களாம் நடமாடிக்கிட்டு இருக்கோம். பயமா இருக்கும் அந்த ஊருக்குள்ள போறதுக்கு. போன வாரம் நம்ம பார்த்து பயங்கரமான ஊர், அது சாத்தானுடைய சிங்காசனம், அவனுடைய ஹெட் குவார்டர்ஸ் சொல்லப்படுது. அந்த ஊருக்கு போய் அந்த பெருகமு சபையில லெட்டரை கொடுக்குறோம். லெட்டரை கொடுத்தோன்னா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? கள்ள போதகத்தை பொறுத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கள்ள போதகத்தை நீ பொறுத்து, பாலாமுடைய போதகத்தையும் நிக்கோலையாவுடைய போதகத்தையும் நீ பொறுத்து கொண்டு இருக்கிறாய். அதனால நீ என்ன பண்ணணும்? நீ மனம் திரும்பு. ஏன்னா கள்ள போதகத்தை பொறுக்கிறது பெரிய பாவம். இது தப்பான போதகம், இது பைபிள்ல இல்லாத போதகம்னு தெரிஞ்சுட்டோம். இயேசுவை பத்தி தானுங்க பேசுறாரு, ஆண்டவரை பத்தி தானே பேசுறாரு. நம்ம எல்லாரும் ஒரே இயேசுவை தானுங்க கும்பிடுறோம். பைபிள்ல இருக்குதான்னு நம்ம பார்க்கவானா? ஆனா அதெல்லாம் பார்க்காம பொறுத்துக்கிறது பாவம். நீ மனம் திரும்பு அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிட்டு அவங்களுக்கு எச்சரிக்கை முடிந்து, இன்னைக்கு அவங்களுக்கு பெரிய பயங்கரமான எச்சரிக்கை. நான் எப்படி வருவேன்னாலும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை எடுத்துட்டு வர போறேன். ஆண்டவர் கத்தி எடுத்துட்டு வரேன் அப்படின்ற பட்டயத்தை எடுத்துட்டு வரேன். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், ஸ்பிரிச்சுவலாவும் பிசிக்கலாவும் போச்சும் கதி நான் வந்தேன். வந்து போர் செய்வேன். அங்க இருக்கிறவங்களை நான் விடவே மாட்டேன். என் சபையில கள்ள போதகத்தை வைக்கிறவங்களை நான் விடவே மாட்டேன் எச்சரிக்கிறாரு அவங்க. அடுத்ததாக இந்த வாரம் நம்ம 4வது சபைக்கு வந்திருக்கோம். 4வது சபையில என்ன இருக்குது நம்ம பார்க்க போறோம். இந்த சபைகள்லாம் வித்தியாசமான சபைகள் தான். ஆனா சபைகள் வித்தியாசமா இருக்கலாம். ஏன்னா பாஷைனால கலாச்சாரத்தினால வித்தியாசமா இருக்கலாம்.
ஆனா சபையில இயேசு இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறது ரெண்டே காரியம் தான். ரெண்டே காரியம். ஒரு மனுஷனை நரகத்துக்கு அனுப்புறது ரெண்டே காரியம். ஒரு ஆத்மாவை அழிக்கக்கூடியது ரெண்டே காரியம் தான். என்னது அது? பாவமும் கள்ள போதகம். கள்ள போதகம் பயங்கரம். பாவம் நம்ம ஈஸியா தெரிஞ்சிருது, ஆனா கள்ள போதகம் தெரியறது இல்ல. நம்மள தந்திரமா பாவம் செய்ய வைக்கிறது, தந்திரமா கடவுள்கிட்ட இருந்து சாபத்தை வாங்கி கொடுக்கறது தான் கள்ள போதகம். அதுதான் நம்ம பாக்குறோம். இயேசு ரொம்ப கோபமா இந்த சபைக்கு வராரு. அதை பார்க்க போறோம். ரொம்ப கோபமா வராரு. ஏன் கோபமா வராரு? ஏன் ஆண்டவருக்கு சபை மேல கோபப்படுறாரு? நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா, சர்ச் ஒரு கிளப் இல்ல. நான் இஷ்டம் இருந்தா வருவேன், இஷ்டம் இல்லைன்னா வரமாட்டேன், நான் இஷ்டம் இருந்தா படிப்பேன், இல்லைன்னா வரமாட்டேன்ற மாதிரி இருக்கிற மாதிரி சர்ச் ஒரு கிளப் இல்ல. இயேசு ஆனவர் தான் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி ரட்சித்த ஒரு கூட்டம் அது. அதை தான் தன்னுடைய நித்திய உடன்படிக்கையில ஒரு மனவாட்டியாக தான் திருமணம் செய்து கொண்ட ஒரு சபை. அதை ஒரு கற்புள்ள கன்னியாக அவர் பார்க்கிறாரு. அதை அப்படி மாத்தணும்னு அவர் பார்க்கிறார். அது ஹோலியா இருக்கணும், பியூரா இருக்கணும், சுத்தமா இருக்கணும்னு பாக்குறாரு. ஒரு ஹஸ்பண்ட் ஒரு மனைவி தன்னிடத்துல அன்பு காட்டல, தன்னிடத்துல இருக்காம யாரோ பேச்ச கேட்டதுன்னா ஹஸ்பண்ட் கோவம் வராதுங்களா? யோசிச்சு பாருங்க, கோவம் வராது. அப்படி இயேசுக்கு கோபம் வருது. ஏன்னா சபையை அப்படி அன்போடு பாக்குறாரு, என்னுடைய மனவாட்டியாக பாக்குறாரு, கற்புள்ள கண்ணியாக பாக்குறாரு. உனக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கேன், உனக்காக நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன், உன்னைத்தான் ரட்சிக்கப்படுறதுக்கு, உனக்காகத்தான் நான் திருப்பி வரப்போறேன். அந்த மாதிரி அந்த சபைய அவரு அதுக்காகத்தான் பரிசுத்தாவி கொடுத்தாரு இல்லைங்களா? அதுக்காகத்தான் உலகம், அந்த சராசரத்தையே உலகத்தையே தன் பராமரிப்புல ஆண்டு வர்றாரு அந்த சபைக்காகத்தான். அப்படின் போது அந்த சபை போய் ஒழுங்கா இல்ல, தன்னுடைய அன்பை தன்னுடைய கணவனுக்கு காமிக்காம வேற இடத்துல காமிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா புருஷன் சும்மா இருப்பாரா? அதுக்கு தான் ஒரு கோபம் வருது. ஒரு விசுவாசியோ சரி, ஒரு சபையோ சரி, இயேசுக்கு அன்பு காமிக்காம வேற இடத்துல அன்பு காமிக்குதுன்றத எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் தெரியுங்களா? இயேசுக்கு அன்பு காமிக்காம, இயேசுவை நேசிக்காம வேற விதத்துல அந்த சபை வேற காரியங்கள்ல போகுதுன்னா நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஆனா ஆண்டவர் அதை கவனிச்சு பாக்குறாரு. தன்னை பத்தி பைபிளே போட்டிருக்கு, நான் பொறாமை உள்ள தேவன்னு போட்டிருக்கு இல்லைங்களா? என் பேரே, மை நேம் இஸ் ஜெல்லஸ். ஏன் அது ஜெல்லஸ்ன்றாரு? ஜெல்லஸ்னா நமக்கு தெரியுதுங்களா? பொறாமை. ஏன்னா அந்த ஃபீலிங் நமக்கு தெரியும். ஆண்டவருடைய சபை தப்பா போச்சுன்னா அவருக்கு அந்த ஃபீலிங் ஏற்படுது. அது சும்மா விட மாட்டார். ஒரு சபையோ ஒரு கிறிஸ்தவனோ எப்படி ஆண்டவரை அன்பு செய்யாம வேற வழியில போறதுக்கு என்ன அடையாளம் தெரியுங்களா? ரெண்டு அடையாளம். ஒண்ணு உங்களுக்கு வினோதமா இருக்கலாம், ஒரு விசுவாசி ஆண்டவரை அன்பு செய்யலன்றதுக்கு முதல் அடையாளம் என்ன தெரியுமா? அவன் கள்ள போதகத்துக்கு பின்னாடி போறான். ஆனால் நம்ப முடியுமா? ஸ்ட்ரேஞ்ச். ரெண்டாவது விக்கிர ஆராதனை. முதலாவது எப்படிங்க கள்ள போதகத்துக்கு பின்னாடி போறதுக்கும் ஆண்டவர் அன்பு செய்யாததுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா, ஒரு வசனம் படிப்போம். உபாகமம் 13:1, டியூட்ரானமி சாப்டர் 13 verse 1. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி, நீங்கள் அறியாத வேத தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறதை எல்லாம் கேளாதிருப்பீர்களாக. பாருங்களா, உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியும் இல்லைன்னா என்ன போற பேர் அவருக்கு? சொப்பனக்கார். நம்ம ஊர்ல எத்தனை சொப்பனக்காரங்க இருக்காங்க தெரியுங்களா? சொப்பனக்காரர். பாருங்களேன், பைபிள்ல கள்ள போதகருக்கு எப்ப பாரு பக்கத்துல சொப்பனக்காரன்னு வரும். ஏன்னா நேரா எனக்கு ஒரு இது பேசினாருன்னு, கனவுலதான் கடவுளை எனக்கு பேசினாருன்னு கதை விடுவாங்க எல்லாரும். உங்களுக்குள்ள ஒரு சொப்பனக்காரனோ யாரோ இந்த கள்ள தீர்க்கதரிசிகளும் வருது. இப்படித்தாங்க 12 மணிக்கு ஏசி என்கிட்ட பேசினாரு, அங்க பேசினாரு. உங்களுக்குள்ள ஒரு சொப்பனக்காரனோ யாரோ ஒரு அடையாளத்தை நான் காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றானா, அந்த அடையாளம் சொல்றான், ஒரு தீர்க்க தரிசனமும் சொல்றான், ஆனா அப்படியே நடந்துருது.
நடந்துட்டோம்னா அவர் என்ன சொல்றான், என்ன பின்பற்றி வாங்க அப்படின்னு அவன் சொல்லி ஆண்டவருடைய வசனத்தையும் சத்தியத்தையும் விட்டு அவன் வழியில வரணும்னா அவன் பின்பற்றி போகாதீங்க. ஏன் போகாதீங்க? தொடர்ந்து படிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். பாருங்கள, அதிசயம். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அந்த வசனத்தை பார்த்துட்டு. கடவுள் நீ ஒரு உண்மையான விசுவாசியா, நீ உன் தேவனை உண்மையா முழு இதயத்தோடு முழு ஆன்மாவோடு நீ அவரை நேசிக்கிறியான்றத எதன் மூலமா சோதிக்கிறாரு தெரியுங்களா? கள்ள போதகங்களை வச்சு சோதிக்கிறாராம். அவங்க எப்படி இருக்கு பாருங்களா. கள்ள போதகரை வச்சு உங்களை டெஸ்ட் பண்றாராம். நீங்க அவர் உண்மையா சேவிப்பியா, அதான் டெஸ்ட். அந்த அற்புதம் நடத்துறதும் ஆண்டவர் தான் நடத்துறாரு. ஏன் நடத்தி காட்டுறாரு? உன்னை டெஸ்ட் பண்றதுக்கு. நீ என்ன பின்பற்றுவியா? தொடர்ந்து படிங்க. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக. தேவனாகிய கர்த்தரை கைக்கொண்டு அவருடைய கற்பனைகளை அவருடைய வசனத்தை கைக்கொண்டு அதை ஒண்டி விட்டு போகாத. அதை ஒண்டி விட்டு போகாது. எத்தனை சொப்பனக்காரங்க வந்தாலும் என்ன கதை அடிச்சாலும் அவங்க பின்னாடி நீ போகாத. அவங்க பின்னாடி போறீங்கன்னா என்ன தர்ம அர்த்தம்? உன் தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடு நேசிக்கிற மனுஷன் நீ இல்ல. அது டெஸ்ட் பண்ணி ஆண்டவர் ப்ரூவ் பண்ணிட்டார். நீ கள்ள போத பின்னாடி போறதுக்கு காரணம் என்ன? முழு இதயத்தோடு முழு ஆன்மாவோடும் தேவனை நேசிக்கிறது இல்லை. இதுதாங்க ப்ராப்ளம் நிறைய பேருக்கு. ஏமாற்றம், மேல் பார்வையான பார்வை, ஏமாந்து போறாங்க கள்ள போதகத்துல. இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? அவங்க அதெல்லாம் தேடி போறதுக்கு காரணம் தேவனை முழு இதயத்தோடு ஆன்மாவோடு அவங்க நேசிக்காதது. அது தேவனு அதை வச்சு அவங்க டெஸ்ட் பண்ணி அது ப்ரூவ் பண்ணிட்டார். அவங்க நேசிக்கல பாரு, எதை தேடி போற பாரு அப்படின்றது. அதனாலதான் ஆண்டவருக்கு கள்ள போதத்தை பார்த்தா கோவம் வருது. அதை பின்பற்றி போறியே, என் மேல உனக்கு நேசம் இல்லைன்னு தானே அர்த்தம். என் வசனத்தின் மேல உனக்கு அன்பு ஆர்வம் இல்லைன்னு தானே அர்த்தம். மனுஷன் பேச்சு பின்னாடி ஓடுறேன்னு தானே அர்த்தம். அதுக்காக தான் அவருக்கு கோவம் வருது. அடுத்ததாக விக்கிர ஆராதனை. அதைத்தான் ரொம்ப கடிந்து கொள்றாரு. விக்கிர ஆராதனை பைபிள்லயே ரொம்ப பெரிய பாவமா விக்கிர ஆராதனை தான் போட்டிருக்கு. ரொம்ப பெரிய தண்டனை விக்கிர ஆராதனைக்குன்னு தான் போட்டிருக்கு. ஏன் விக்கிர ஆராதனை அவ்வளவு ஆண்டவர் கஷ்டமா பாக்குறாருன்னா, நம்ம நினைச்சுக்க கூடாது விக்கிர ஆராதனைன்னா அது வெளிப்படையா ஒரு விக்கிரம் வச்சா தான் விக்கிர ஆராதனை நம்ம நினைச்சுக்க கூடாது. அது ஒரு எக்ஸ்பிரஷன், அவுட்வர்ட் எக்ஸ்பிரஷன். அது இல்லாம விக்கிர ஆராதனை செய்ய முடியும். நம்ம நினைச்சுக்க கூடாது வெறும் வெளியில வைக்கிற விக்கிரம் தான். அது இல்லாம விக்கிர ஆராதனை செய்ய முடியும். ஏன்னா ஒரு விக்கிரம்னா என்ன, ஒரு கடவுள்னா என்னன்னு நம்ம கேட்கிறோம். மார்ட்டின் லூத்தர் கடவுள்னா ஒரு டெபினேஷன் அவர் கொடுத்தாரு. என்னன்னா கடவுள்னா ஒரு மனிதன் எதை மிகவும் பற்றி கொண்டு மிகவும் நேசித்து எல்லாத்த விட மிகவும் தன்னுடைய மனதுல எப்ப பார் எதை பத்தி ரொம்ப சிந்திக்கிறானோ அதுதான் அவனுக்கு கடவுள். ஒரு மனுஷன் மிகவும் எல்லாத்த விட பெருசா எதை நேசிக்கிறானோ, எதை பத்தி எப்ப பாரு யோசிக்கிறானோ, எதை ரொம்ப பற்றி கொண்டிருக்கிறானோ அதுதான் அவனுக்கு கடவுள். ஒவ்வொருத்தருக்கும் அது அந்த டெபினேஷன் பத்தி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் விக்கிர ஆராதனை பண்ண முடியாதா? கண்டிப்பா பண்ண முடியும். வெளியில வைக்கிறதா அது பெரிய விஷயம் இல்லை. அது ரொம்ப மோசமா போனதுக்கு கலாச்சாரமே இல்லாம பயங்கரமா விக்கிர ஆராதனை போயிடுச்சு. ஆனா நம்ம உள்ளுக்குள்ள இருதயங்கள்ல நம்ம விக்கிரம் வைக்க முடியும். அது வைக்கும் போது அந்த பொறாமை உள்ள தேவனுக்கு கோபம் வருது. ரொம்ப பேஜார்படுறாரு. ஏன்னா அந்த சபையாக ஒரு ஒரு நித்திய கல்யாணத்துல ஈடுபட்டிருக்கும் போது, நித்திய அந்யோன்யத்துல அவர் ஈடுபட்டிருக்கும் போது அந்த மனைவி மத்ததுக்கு இடம் கொடுக்கறதுக்கு அவர் அதை ஏற்றுக்கொண்டிருக்கல. அதனாலதான் கோபம். இந்த சபை அந்த மாதிரி செஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய அன்புல இருந்து விலகி போய் விக்கிர ஆராதனைக்கும் வேசித்தனத்துக்கும் இடம் கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். இந்த விக்கிர ஆராதனைக்கு ஆண்டவர் கொடுக்கிற இன்னொரு பேர், அதனாலதான் அவர் அடிக்கடி சொல்றது என்னன்னா வேசித்தனம் அப்படின்றார். ஏன்னா நீங்களும் நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி என்னை பத்தி தான் நீங்க யோசிக்கணும், என் மேலதான் அவங்க அன்பு இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க வேற காரியத்தை செய்யும் போது அது என்னவா பாக்குறாரு? வேசித்தனமாக பாக்குறாரு. வேசித்தனம். இந்த விபச்சார சந்ததியின் திட்டுறாரு. பார்த்து இந்த இஸ்ரவேலை பார்த்து திட்டினார். ஏன்? ஆண்டவரை விட்டு விலகி போன ஜனங்களை பாக்குறேன். சரி, இந்த தியத்தீரா சபைக்கு பார்ப்போம். அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, ப்ராப்ளம் என்ன, அவங்களுடைய பிரச்சனை அப்படின்றத. இவங்க கள்ள போதகத்தையும் பாவத்தையும் பொறுத்து கொண்டு இருந்திருக்காங்க. அதான் அவங்களுடைய பெரிய பிரச்சனை. என்ன இருக்கு? ஒரு லேடி அந்த சபையில ஒரு லீடர்ஷிப் பொசிஷனுக்கே
அவங்கள ஒரு காம்ப்ரமைஸ் செய்து உலகத்தோடு அட்ஜஸ்ட் செய்து கொள்ளும்படிக்கு அந்த சபையே நடத்திருச்சு. அதான் பாக்குறேன், அந்த சபை பயங்கரமா கெட்டு போகிற ஒரு நிலையில, எந்த அளவுக்கு பயங்கரமான நிலையில போயிருக்குன்னா, சீரியஸான நிலையில இருக்குன்னா 24 வசனம் படிங்க. தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றிக் கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆளுங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே. சாத்தானுடைய ஆழங்கள்ல கூட நம்ம அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. சபை சாத்தானுடைய ஆழங்கள்ல சம்பந்தப்பட்டிருக்கிற அளவுக்கு போயிருக்கு. எதை நான் பாக்குறோம்னா, இந்த 7 சபைகளை பார்க்க போறோம். இந்த 7 சபைகளும் மோசம் 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 மோசமா தான் போற சபைகளா பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்த்த 3 சபை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க இருந்த மெஜாரிட்டி அவங்க உண்மையான விசுவாசிங்க. அவங்க எல்லாம் உண்மையா பற்றி கொண்டிருந்தாங்க, கள்ள போதகத்தெல்லாம் போராடிக்கிட்டு இருந்தாங்க. இன்னமே வர இந்த சபையும் சார்டஸ் அப்புறம் லோடேஷியான் சபை வரப்போது, அதெல்லாம் மெஜாரிட்டி நிறைய பேர் அந்த சபையில கள்ள போதகத்தை நம்பி இருக்கிறவங்க, பாவத்துல இருக்கிறவங்க. அந்த மாதிரி சபைக்கு தான் இந்த லெட்டர் எழுதுறாரு. அந்த மாதிரி சபைக்கு தான் இந்த லெட்டர் பயங்கரமா எழுதுறாரு. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இந்த சபை நம்ம ஊர்ல இருக்கிற நிறைய சபைகளுக்கு பொருந்தும். ஏன்னா கள்ள போதகத்தை பத்தி யாருக்கும் அக்கறையே இல்லை. யாராவது கள்ள போதகத்துக்கு விரோதமா பேசுறாங்களா? பேசுனா அவங்களுக்கு தப்பா பேசிடுவாங்க, அவங்களுக்கு அன்பு இல்ல அப்படின்றதுனால கள்ள போதகத்தை பத்தி யாருமே பேசுறது இல்ல. பாவத்தை எதிர்த்து நிக்கிறாங்களா சபை? நீ பாவத்துல இருக்கிற, நீ சரியில்லை, நீ சபை மெம்பரா இருக்க முடியாதுன்னு சபை நீக்கம், சபை சர்ச் டிசிப்ளின் இருக்குங்களா, அதை பத்தி கேள்விப்படுறோமா நம்ம ஊர்ல? அதெல்லாம் இல்ல. இந்த லெட்டர் நம்ம ஊர்ல இருக்கிற நிறைய சபைகளுக்கு பொருந்தும். அதை நம்ம பார்க்கலாம். சரி, நம்ம அந்த ஆத்தரை பார்ப்போம். 5 தலைப்பு நான் போட்டிருக்கேன். அந்த 5 தலைப்புல இந்த வசனங்களை நம்ம தியானிப்போம். முதலாவது வசனத்தை நம்ம படிப்போம். யார் எழுதுறது, தன்னை எப்படி அடையாளம் காட்டுறாருன்றத நம்ம பார்க்கலாம். தியத்தீரா சபையின் போதகத்தில் நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. தேவகுமாரன் இயேசு அவருடைய சபைக்கு எப்படி வருகிறதா தன்னை காமிச்சுக்கிறாருன்னா, தேவகுமாரன் அக்கினி ஜுவாலை உள்ள கண்கள், வெண்கலம் போன்ற பிரகாசமுள்ள வெண்கலம் போன்ற கால்கள். இல்லைங்களா? இத பாத்தீங்கன்னா இது 3 பத்தி அவர் சொல்றாரு. இது என்னன்னு நம்ம பார்ப்போம். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அவர் ஒரு சபைக்கும் தன்னை எப்படி அடையாளம் காட்டிக்கிறாருன்னா, அந்த 1வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இயேசுவை பத்தி விவரம். அதுல இருந்து ஒரு காரியத்தை பயன்படுத்தி தான் தன் அடையாளம் காட்டுகிறார். ஆனா இந்த சபையில பார்க்கும்போது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துறாரு. என்ன வித்தியாசம்? தன்னை எப்படி கூப்பிடுறாரு? தேவகுமார். அது அவருடைய ஒரு மெஸ்ஸியானிக் டைட்டில், அவருடைய மேசியாவுடைய டைட்டில். நானும் தெய்வமும் ஒன்று, திரியேகத்துல நான் தேவகுமாரனாக இருக்கிறேன், நான் கடவுளோடு ஒன்றாக இருக்கிறேன் அப்படின்றாரு. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களா, 1வது அதிகாரத்துல தன்னை இப்படி காமிக்கவே இல்லை. 1:13 படிங்க. 1வது அதிகாரத்துல தன்னை பத்தி என்ன சொல்றாரு? அப்பொழுது அந்த 7 குத்துகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். என்ன போட்டிருக்காங்க? மனுஷகுமாரன். ஆனா இங்க என்ன சொல்றாரு? தேவகுமாரன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ரெவலேஷன், முழு ரெவலேஷன்ல இது ஒரு இடத்துல தான் தன்னை தேவகுமாரன் அவர் கூப்பிட்டுக்கிறார். ஏன் தேவகுமாரன்? ஏன் மத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா எபேசு சபைக்கு மனுஷகுமாரனாகத்தான் காமிச்சார், அங்க நடுமாறுற மாதிரி. ஆனா இவங்களுக்கு உண்டித்தான் தேவகுமாரன்னு காமிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த சபை இருக்கிற நிலைமை, அந்த சபைக்கு தான் வர்றது மனுஷகுமாரனாக, ஒரு பரிதபிக்கிற ஆசாரியராக, அவங்க நிலைமை புரிஞ்சு அவங்களை ஆறுதல் படுத்துவதாக அவர் வரல, ஒரு தெய்வமாக வந்துட்டு இருக்கிறார். அவங்களை புரிந்து கொள்ற ஒரு மனுஷனாக அவர் வரல, அவங்களை நீதி தீர்க்க தண்டிக்கிற ஒரு கடவுளாக அந்த சபைக்கு அவர் வருகிறார். அவருடைய தெய்வீக வல்லமை, தெய்வீக பவர், டிவைன் பவர் யூஸ் பண்ணி அங்க வர்றார். ஐ எம் சன் ஆஃப் காட் அப்படின்ற மாதிரி வர்றாரு, ஜட்ஜ் மாதிரி வர்றாரு. அங்க அவங்கள பரிதபித்து அவங்கள பத்தி பரிதபிக்கிறதோ அவங்க மேல பொறுமையா இருக்கிறதெல்லாம் முடிஞ்சு. இனிமே அவங்களை வர்றது என்ன? பொறுமையின் காலம் முடிஞ்சு. அவங்களை ஜட்ஜ் பண்ண வர்றாரு, அவங்களை தண்டிக்க வர்றாரு. அதான் நம்ம பாக்குறோம். இனிமே அவங்க மேல பொறுமையா இருக்க போறது இல்ல. தேவகுமாரனாக பயங்கர தெய்வீக கோபத்தோடு வருகிறார்.
உங்களுக்கு எவ்வளவு கோபமா இருக்கிறாருன்னு தெரிஞ்சுன்னா தெரியணும்னா 23வது வசனம் படிங்களா. அவர்களுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். கொல்ல போறேன், வரப்போறேன், என்ன பண்ண போறேன், அந்த பிள்ளைங்களெல்லாம் சாவடிக்க போறேன். அந்த அளவுக்கு கோபமா இருக்கிறாரு, கோபமா வர்றாரு. அடுத்ததாக அவருடைய குணாசி என்ன போட்டிருக்கு, அக்கினி ஜுவாலை உள்ள கண்கள், அக்கினி ஜுவாலை உள்ள கண்கள். நம்ம இதை பார்த்தோம். அந்த கண்ணு அப்படியே பத்திட்டு எரியற மாதிரி கண்கள். அது என்ன குறிக்கிறது, அவருடைய ஊடுருவி அவருடைய ஆராய்கிற கண்கள், எல்லாத்தையும் பார்க்க முடியல. அந்த லேசர் லைட்ன்றோம் இல்லைங்களா, அந்த லேசர் லைட் மாதிரி அங்க என்னென்ன நடக்குதுன்னு அவர்னால பார்க்க முடியும். அந்த சபை வேந்தா வெளியில நாடகம் போடலாம், அந்த சபை வேந்தா வெளியில ஜனங்களுக்கு முன்னாடி நல்ல பேரை எடுத்திருக்கலாம். உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். நிறைய ஆக்டிவிட்டிஸ் அந்த சபை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், நிறைய காரியங்கள் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கலாம், அப்படியே ஊர்ல பெரிய பேரை வாங்கிட்டு இருக்கலாம். ஆனா அந்த உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு அவர் மாத்திரம் தான் பாக்குறாரு. அதை பாக்குற தேவனாக, ஒரு பாவத்தையும் பாக்குற, ஒவ்வொரு நாடகத்தையும் ஒரு வேஷத்தையும் பாக்குற தேவனாக, ஊடுருவி பாக்குற தேவனாக அவர் அங்க வராரு. அவர்கிட்ட ஒன்னும் மறைச்சு பிரயோஜனம் இல்லை. அது அவர் அப்படி வரும்போது நான் யோசிச்சு பார்த்தேன், இதெல்லாம் நான் படிக்கும்போது எனக்கு படிக்கும்போது பயமா இருந்துச்சு. இப்படி அவரு பயங்கரமா அப்படி வராரு, கண்ணு எல்லாத்தையும் பார்த்து வராரு. ஒரு காரணம், சபையை நிறைய பேரு இந்த டினாமினேஷன்ஸ் எல்லாம் நிறைய பேர் வேதத்தை புறக்கணித்து வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத காரணம் என்ன தெரியுங்களா, வேதத்தை இப்படி எல்லாம் படிச்சோம்னா நமக்கு ரொம்ப பயம் ஏற்படும். அந்த பயத்தினால பக்தி பெருகும், ஆண்டவர்னால பக்தி வரும். ஆனா இதெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டு, இப்படி எல்லாம் படிச்சுக்கிட்டு அநியாயம் பண்ணி, ரவுடிசம் பண்ணி, எலெக்ஷன் பண்ணி, ஆகி பெரிய பிஷப் ஆகி, போப் ஆகி ஆக முடியுமா, இப்படி எல்லாம் படிச்சுட்டு அதெல்லாம் பண்றதுக்கு நடுங்காது கை காலலாம். ஆனா அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, ஏன் தெரியுமா, இதெல்லாம் படிக்காதனாலதான். இதை மூடி வச்சிடறாங்க, இதெல்லாம் மூடி வச்சுட்டு அதை பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது. ஆனா பூனை கண்ணை மூடிக்கிட்டு பால் குடிச்சா யாருக்கும் தெரியாம இருக்குமா, தெரியுமா, தெரியும் இல்லைங்களா எல்லாருக்கும். அந்த மாதிரி நினைச்சுக்கிறது. வேத வசனத்தை, ஆண்டவருடைய இந்த கோபத்தை, வரப்போற இதெல்லாம் பாக்குறதுல வேதத்தையே புறக்கணிக்க வச்சுட்டு நாங்க செய்யறத செஞ்சுட்டு இப்ப ஆண்டவர் பார்க்காமையா இருப்பாரு. அவர் ஆகிறார், தன்னுடைய சபையை பார்க்கிற அக்கினி ஜுவாலை உள்ள கண்களோடு ஒவ்வொரு நாடகத்தையும் நடிப்பையும் பார்த்து அவர் தண்டிக்கத்தான் போறார், பாக்குறாரு. அடுத்ததாக அவர் என்ன போட்டிருக்கு, பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்கள். பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்கள். அவருடைய கால் வெண்கலம், பியூர் மெட்டல், பிரான்ஸ். நம்ம பார்த்தோம், பிரான்ஸ் போது பழைய ஏற்பாடுல பாவத்தை அந்த பலிபீடம், பாவ பலிபீடம், பாவ நிவாரண பலிபீடம் கொடுக்கும் போது அங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணது பிரான்ஸா தான் யூஸ் பண்ணாங்க. இவர் அந்த மாதிரி கால்ல வராராம், பிரான்ஸ், ரெட் ஹாட் பிரான்ஸ். புரியுதுங்களா, அந்த லேத்துலாம் அடிப்பாங்களே, அதை பார்த்தாவே பயமா இருக்கும். அந்த மாதிரி கால்ல வராரு, இன்னொரு இடத்துல இயேசுடைய காலை பத்தி போடும்போது சுவிசேஷ செய்தியை கொண்டு வருகிற பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது அப்படின்னு வரும். அந்த வசனம் எனக்கு கரெக்டா கோட் பண்ண முடியல. சுவிசேஷ செய்தியை கொண்டு வருகிற உங்க காலை பார்த்தாவே எவ்வளவு அழகா இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி காஸ்பல் மெசேஜ் எடுத்துட்டு வராங்களே, அந்த மாதிரி ரட்சிப்பின் மெசேஜ் எடுத்துட்டு வராங்களே, இயேசுவை பத்தி தான் அது போட்டிருக்கு. அவருக்கு அந்த காலம் இருக்கு, காஸ்பல் மெசேஜ் எடுத்துட்டு வர காலம். ஆனா இந்த காலோட அவர் வந்தாருன்னா போதும், இது ஜட்ஜ்மெண்ட் காலம், மெரிக்கிறதுக்கு வர. ரெட் ஹாட் லெக் பிரான்ஸ் காலை வச்சுக்கிட்டு பாவத்தையும் அசுத்தத்தையும் தன்னுடைய சபையில மெரிக்கிறதுக்காக வர்றார், ஜட்ஜ் பண்றதுக்காக வர்றார். அதுதான் அவர் பயங்கரமா அதை காட்டுறாரு. அது எப்படி மெரிக்க போறாரு, உதாரணத்துக்கு 19:15 படிங்களா ரெவலேஷன்ல, அது எப்படி மெரிக்க போறாருன்ற ஒரு அங்க இது போட்டிருக்கு. புறஜாதிகளை வெற்றும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் தோன்றுகிறது. இரும்பு கோலால் அவர்களை அரசாங்குவார். அவர் சர்வ வல்லவனுடைய தேவனுடைய உத்தர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை விதிக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கோபத்தினுடைய the fierceness of the wrath of Almighty வருது. அந்த சர்வ வல்லமை தேவனுக்கு கோபம் வந்தா எப்படி இருக்கும்? எல்லா பவரும் இருக்கிற தேவனுக்கு கோபம் வருதான். அந்த கோபத்துல என்ன பண்றாரு, ஆலையை மெரிக்கிறார். ஆலையம் என்ன தெரியுங்களா, அந்த திராட்சையை போட்டு மெரிப்பாங்க. மெரிச்ச உடனே அந்த ஜூஸ் எல்லாம் வெளியே வரும். ஜூஸ் வெளியே வர மாதிரி மெரிக்க போறாராம். அந்த போட்டு அப்புறம் தொடர்ந்து படிச்சீங்கன்னா அந்த மனுஷனுடைய ரத்தம் ஒரு குதிரை ஹைட்டுக்கு ஓடும். அந்த மாதிரி மெரிக்க போறார்.
அப்படிதான் போட்டிருக்கு. பயங்கரமான தண்டனை கொடுக்கறதுக்கு, மெரிக்கிற தண்டனை கொடுக்கறதுக்கு அவர் வரப்போறார். பிரான்ஸ் வெண்கல காலோடு, பட்சிக்கிற வெண்கல காலோடு அவர் வரப்போகிறாருன்னு போட்டிருக்கு. நான் நினைச்சேன் பூட்ஸ் காலில் எனக்கு ஒரு வாட்டி யாரும் மெரிச்சிட்டாங்க, பயங்கரமான வலி, காலை மெரிச்சதுக்கு. வெண்கல காலால வந்து மெரிச்சாங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அப்படிதான் வர்றாரு இயேசு, இப்படிதாங்க வர்றாரு. இயேசு இப்படி வர்றத பார்க்கும்போது நமக்கு பயமா இருக்கு. மிரட்டுற மாதிரி, மிரட்டுதலின் பயங்கரமான ஒரு படமாக அவர் வர்றாரு. என்ன உங்களுக்கு இத படிச்ச உடனே தியத்திரா சபையில எப்படி இருக்கும்? முதல் வசனமே தான் அவங்களுக்கு கொடுக்கிற லெட்டர்ல ஃபர்ஸ்ட் வசனம் மிரண்டு போயிருப்பாங்க. எபிரேயர்ல போட்டிருக்கு நம்மளுடைய தேவன் ஒரு பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரு. இந்த மாதிரி மிரட்டுற மாதிரி வர்றாரு. சரி, நம்ம தொடர்ந்து படிப்போம். அந்த ஒரு வசனம் படிச்சே அவங்களுக்கு சண்டே வந்திருப்பாங்க எல்லாரும் அமைதியா. சண்டே ஏதோ லெட்டர் வந்திருக்குது கேட்கலாம் அப்படின்னு. முதல் வசனம் பெரிய ஷாக்கா இருந்து அதிர்ந்து போயிருப்பாங்க அதை கேட்ட உடனே. இப்படியா இயேசு வராரு? நம்ம நினைச்சுக்கணும் இதாங்க பைபிள்ல போட்டிருக்கிற இயேசு. அவருக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு, அதை பத்தி போதிக்கிறது இல்லை. தியத்திரா சபையில அதை பத்தி தெரியாதனால தான் அவங்க அப்படி இருந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல சபைகள் இந்த மாதிரி இயேசு உருவத்தை பார்க்காதனால தான் இந்த கொள்ள கூட்டம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கல்லர் கோயில்களை ஆக்கிட்டீங்களே உங்களுடைய பிதாவுடைய வீட்டை, அப்படி ஆயிடுச்சு நம்ம ஊர்ல. ஏன் இந்த மாதிரி இயேசுடைய இன்னொரு ரூபத்தை அவங்க வந்து பார்க்கல. இப்படித்தான் வராரு அந்த சபைகளுக்கெல்லாம், இப்படிதான் வராரு. ஒண்ணு என்ன செய்யறாரு, சில சபைகளை நான் பாக்குறேன், ஹிஸ்டரி எல்லாம் படிச்சிருக்கும் போது ஒண்ணு என்ன பண்றாருன்னா, ஒரு சில சபைகளை அவர் உடனே அழிச்சிடுறாரு. உங்களுக்கு தெரியுமா, தியத்திரா சபை 30 வருஷம் தான் அவங்க இல்லாம போயிட்டாங்க, சபையே இல்லாம போயிடுச்சு. ஏன்னா அங்க இவங்க கொடுக்குற ஜட்மெண்ட், நீங்க மாறணும், மாறலன்னா போச்சு, அதமா நீங்க உங்களுக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி 30 வருஷத்துல போச்சு. ஒரு சில சபைகளை இல்லாம ஆக்கிடுறாரு. இன்னொரு சபைகள், இன்னும் சில சபைகளை என்ன பண்றாரு தெரியுங்களா? அது சொல்றதே பயங்கரம் தான். அவர்கள் பிசாசனுடைய சபைகளா, பிசாசுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அது மாதிரிதான் நிறைய சபைகள் ஆயிருக்கு. நம்ம ஸ்மிர்னா சபையில பார்த்தோம், அவர்கள் தங்களை என்னன்னு சொல்றாங்க, யூதர் என்று சொல்லி, தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லி, ஆனா என் பார்வைக்கு எப்படி தெரியுறாங்க, பிசாசுடைய சபையா இருக்கிறார்கள். அப்படித்தான் அவர் பாக்குறாரு, நான் சொல்லல, அவர் பாக்குறது அப்படித்தான். அந்த மாதிரி நிறைய பேர் விட்டுறாரு, பெரிய தண்டனைக்கு அவங்க விட்டுறாரு. அப்படிதான் ஆயிருக்கிறத பாக்குறோம். பிசாசு நிறுவனமாக பிசாசுக்கு ஊழியம் செய்ய, தேவனுடைய பேரை வச்சுக்கிட்டு பிசாசுக்கு ஊழியம் செய்கிற சபைகளா மாறி இருக்கிறார்கள். சரி, இந்த ஆத்தரை பத்தி பார்த்தோம், ரொம்ப மிரட்டுற பயங்கரமா வராரு. இந்த நகரத்தை பத்தி பார்ப்போம். இந்த நகரத்தை பத்தி பார்க்கும்போது, இது வந்து ரொம்ப சின்ன நகரம், ரொம்ப ரொம்ப இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா நகரத்திலயும் ரொம்ப ஸ்மால் சிட்டி, ரொம்ப சின்ன நகரம். ஆனா இந்த நகரத்துக்கு பாத்தீங்கன்னா ஆண்டவர் எழுதின லெட்டர்லயே பெரிய லெட்டர் இந்த நகரத்துக்கு தான் எழுதியிருக்கிறாரு. பெரிய லெட்டர் இவங்களுக்கு தான். நம்ம சொல்ல போனா அதனால 2 வாரமா படிக்க போறோம். இந்த வாரத்துல என்னால முடிக்க முடியாது எல்லாத்தையும், அடுத்த வாரம் சில காரியங்களை பார்க்க போறோம். ஆனா பெரிய லெட்டர் இந்த சபைக்கு தான் எழுதியிருக்கிறார். அதனால நம்ம என்ன படிச்சுக்கணும்னா, ஆண்டவர் பார்க்கிற விதத்தை நம்ம பார்க்கணும். ஆண்டவர் சபையை பார்க்கறது வந்து ஒரு ஒரு குவான்டிட்டி இல்ல. குவான்டிட்டி என்ன தெரியுதுங்களா? எண்ணிக்கை. எவ்வளவோ கூட்டம் வருது பாரு, எவ்வளவோ கூட்டம். ஒரு கார்பரேஷன் ஸ்கூல்லயும் ஃப்ரீயா சாப்பாடு போடுறாங்கன்னு நிறைய பசங்க போவாங்க. அதுவா முக்கியம்? குவாலிட்டி, த பியூரிட்டி இன் டாக்டரின். வேதத்துக்கு எவ்வளவு பியூரா வேதத்தை படிக்கிறோம், எவ்வளவு பியூரா ஆண்டவருடைய சத்தியம், அதான் அவர் பாக்குறாரு. பாருங்களேன், நீ என்னுடைய சத்தியத்தை பற்றி கொண்டிருக்கிறாய், என்னுடைய வசனத்தை பற்றி கொண்டிருக்கிறாய், நீ கள்ள போதகத்தை இடம் கொடுக்காம இருக்கிற, அதைத்தான் அவர் பார்த்து மெச்சுக்கிறாரு. தவிர எங்கேயாவது நீ பெரிய நம்பரா இருக்கிற, 3000 பேர் நீ இருக்கிற, நல்லா சந்தோஷப்படுற அப்படி எங்கேயாவது போட்டிருக்கா? ஒரு இடத்துல அவர் பார்க்கறது கள்ள போதகம் இருக்குது. நீ என் சத்தியத்தை பற்றி கொண்டிருக்கிறாயா, எனக்கு உண்மையா இருக்கிறே, அதுதாங்க ஆண்டவர் பாக்குறது. அதை நம்ம வச்சுக்கிட்டோம்னா பரவாயில்ல. ஜனங்க கூட்டணும்னு நம்ம காம்ப்ரமைஸே பண்ண வேண்டியது, புரியுதுங்களா? சத்தியத்தை நம்ம பற்றி கொண்டிருந்தோம்னா ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய, ஆண்டவர் சேர்த்துட்டு போறாரு, நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டியது. ஆனா அவரு அந்த சபைக்கு தான் பெரிய லெட்டர் எழுதியிருக்கிறதா நம்ம பாக்குறோம். இது வந்து பர்கமு சபை போன வாரம் பார்த்தோம், அதுல இருந்து ஒரு 40 மைல் தூரத்துல இது இருக்கு. இந்த சபை வந்து இந்த சபையில ரொம்ப, இந்த ஊர்ல, இந்த நகரத்துல வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. நம்ம இந்த காஞ்சிபுரம் அப்படின்லாம் ஊர்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, அங்கெல்லாம் ரொம்ப டெக்ஸ்டைல் தான் ரொம்ப ஃபேமஸ்.
இந்த ஊர்ல டெக்ஸ்டைல் தான் ரொம்ப ஃபேமஸ். அதாவது அவங்கள ஒரு பர்பிள் டை அந்த ஊர்ல கிடைக்கும். ஒரு செடியில இருந்து ஒரு பர்பிள் டை எடுப்பாங்களாம். அந்த டை ரொம்ப ரேர் கிடைக்கிறது. அது துணியில போட்டாங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்குமா அந்த துணி. அது ரொம்ப ஊரெல்லாம் ஃபேமஸ். அது ஒண்ணு மேஜரா இருக்கும். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, உள்ளு துணிகள்லாம் நிறைய பண்ணுவாங்க. ரெண்டாவதாக அவங்க மெட்டல், பிரான்ஸ் மெட்டல அவங்க தயாரிப்பாங்க. புரியுதுங்களா? அவர் ஏன் வெங்கல காலோடு வர்ற அப்படின்றாரு. இன்னொன்னு பாட்ரின்னா மண்பாண்டம், அதெல்லாம் நிறைய அந்த ஊர்ல செய்வாங்க. இந்த 3 தான் அந்த ஊர்ல இருந்த மேஜர் வேலைங்க. ஆனா இந்த ஊர்ல இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் நிறைய இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரேட் யூனியன்ஸ் மாதிரி இருப்பாங்க. புரியுதுங்களா? அந்த காலத்துல இருந்தே இருக்கும் யூனியன்ஸா இருக்கிறது. இந்த ட்ரேட் யூனியன்ஸா இருக்கும்போது ஒரு யூனியனுக்கும் அவங்க என்ன சொல்றது குல தெய்வத்தை அவங்க வச்சிருப்பாங்க. இப்ப கூட ஊருங்கள்ல அது அப்படியே இருக்குது. ஒரு யூனியன் ஒரு புலவை காஞ்சி வரத்துக்குன்னா அங்க ஒரு யூனியன் இருக்கும். அவங்க ஒரு கடவுளை குல தெய்வத்தை வணங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இந்த ஊர்ல இருந்துச்சு. நீங்க அந்த ஊர்ல வேலை செய்யணும், சம்பாதிக்கணும்னா அந்த ட்ரேட் யூனியன்ல ஒரு மெம்பரா இருந்தாதான் உங்களுக்கு அந்த வேலை. அங்க மெம்பரா இருந்து நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ட்ரேட் யூனியன்ல மெம்பரா இருக்கணும்னா அந்த குலதெய்வத்தை நீங்கள் வணங்க வேண்டும். வணங்கிட்டு அந்த குலதெய்வத்துக்கு வணங்கி எடுத்துட்டு கொடுக்கிற பிரசாதத்தை நீங்க வாங்கி சாப்பிட வேண்டும். அந்த குலதெய்வத்துக்கு வணங்கி கொண்டு கொடுக்கிற பிரசாதம் யார் கொடுப்பாங்க? அந்த தாசிங்க கொடுப்பாங்க. அந்த தாசிகளோடு நீங்க விவசாய உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் அந்த ஊர்ல இருந்துச்சு. இது எக்கச்சக்கமா அந்த யூனியன்ல இருக்கும். அதுல எல்லாம் நீங்க ஈடுபடலன்னா உங்களுக்கு மெம்பர்ஷிப் கிடைக்காது, அங்க வேலையும் செய்யணும். இதுதான் அந்த ஊர்ல இருந்த பிரச்சனை. புரியுதுங்களா? இதுதான் இந்த ஊர்ல இருந்த பிரச்சனை. சரி, இந்த சபையை பார்ப்போம். இந்த சபை அது கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா ரொம்ப கஷ்டமா அவங்களுக்கு இருந்திருக்கும் இல்லைங்களா? வேலை இல்லாம என்ன பண்ண முடியும்? ஒரு பக்கம் ஆண்டவருக்கு நம்ம உண்மையா இருக்கிறதா, இல்ல இங்க வேலை சேர்ந்து அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்டுக்கிறதான்ற பெரிய போராட்டம் அவங்களுக்கு எப்ப இருந்துகிட்டு இருக்கும். அதான் அந்த நகரத்தினுடைய நிலைமையை நம்ம பாக்குறோம். அடுத்ததாக அந்த சபைக்கு வரும்போது இந்த சபை எப்படி ஆரம்பம் ஆச்சு அப்படின்னா, நமக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:14 16:14 நீங்க படிக்கலாம். The book of Acts chapter 16 verse 14. அப்பொழுது இறைவனை நம்பிக்கையுடைய லீதியா என்னும் பேருடைய கேட்டுக் கொண்டிருந்தார். பவுல் சொல்லியதை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இதயத்தை திறந்தருளினார். லிடியான்ற ஒரு பெண்ணை பத்தி நம்ம அங்க பார்க்கிறோம். அந்த பெண்ணு எந்த ஊரு? இதே ஊர் தான், தயத்திரா. அதே ஊருக்கு சேர்ந்தவ. அவ எந்த வேலை செய்யறவ? ரத்தாம்பரம் டெக்ஸ்டைல் ஊழிய வேலையில அவ இருந்தவ. அந்த பர்பிள் ஊழிய ரத்தாம்பரம் கலர்ல பர்பிள் அந்த துணியை எடுத்துக்கிட்டு அவங்க போய் ஊரா விக்கிறவங்க. அந்த அம்மா ஒரு பெரிய மேனேஜரா இருந்திருக்கலாம். அந்த அம்மா எடுத்துட்டு போய் துணி டயத்திரால இருந்து பிசினஸ் பண்றதுக்கு அந்த அம்மா பிலிப்பிக்கு வந்திருக்கு. அங்க வரும்போது பவுல் அப்போஸ்தலருடைய போதகத்தை தான் கேட்டு என்ன சொல்லு, கர்த்தர் அவருடைய இருதயத்தை திறந்தறிந்த அவன் மாறினான். அவன் மனம் திரும்பி மாறிட்டான். ஆண்டவர் பக்கம் அவன் வந்துட்டான். ஒருவேளை அவங்க அடுத்தது போட்டிருக்கு, அவங்க குடும்பமே கன்வெர்ட் ஆகி ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னு போட்டிருக்கு. ஒருவேளை இவ திருப்பி போய் ஊருக்கு அங்க போய் இந்த சபையை ஏற்படுத்தி இருக்கலாம். அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து ஏற்படுத்தி இருக்கலாம். இன்னொன்னு கூட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19 பாக்குறோம். பவுல் அப்போஸ்தலர் எபேசு செஞ்ச ஊதியம் முழு ஆசியாலையும் கேள்விப்பட்டாங்கன்னு. அந்த நேரத்துல அந்த சபை இன்னும் பலப்பட்டிருக்கலாம். அப்படித்தான் அந்த சபை ஆரம்பிச்சிருக்கலாம் பார்க்கலாம். ஆனா இந்த சபையில இருக்கிற பிரச்சனை பாத்தீங்கன்னா, வெளியில எந்த துன்பமும் அவங்களுக்கு இல்ல. வெளியில இருக்கிற பெரிய துன்பம் பிரஷர் எல்லாம் இல்ல. ஸ்மிர்னா சபைக்கு இருந்த மாதிரி அவங்க சாத்தான் அவங்க வெளியில இருந்து தாக்கல. தந்திரமா எப்படி தாக்கியிருக்கான்? உள்ளுக்குள்ள இருந்து. அவங்க ஆல்ரெடி தோத்து போயிருக்காங்க உள்ளே. வெளியில இருந்து என்ன தாக்க வேண்டியது இருக்கு அவங்கள? நம்ம ஊர்ல இருக்க சபைங்க அப்படித்தான். சாத்தா என்னத்துக்கு வெளியில இருந்து தாக்கணும்? உள்ளேயே தோத்து போயிருக்காங்க. கள்ள போதிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன சபை என்னத்துக்கு பண்ணுவாங்க? ஒரு கேரம் இல்ல அந்த சபைகளை பத்தி. உள்ளேயே தோத்து இருக்கிற சபையை பத்தி அவன் என்ன அட்டாக் பண்ணுவான்? அவங்க உள்ளேயே கள்ள போதகத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அவனுக்கு ஒன்னும் கேர் இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலையில இந்த சபை இருக்கிறது. சரி, இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற புகழ்ச்சியை நம்ம பார்ப்போம். நம்ம நினைக்கலாம், ஐயோ இப்படியெல்லாம் ஒரு வெங்கல கண்ணு தேவகுமார்ன்றாரே பயங்கரமா இருக்கும் போல இருக்குது சபைனா. ஆனா அந்த சபையிலயும் சில உண்மையான விசுவாசிங்க இருக்காங்க. அவங்கள அவரு அட்ரஸ் பண்ண இல்லையா? அவங்க செஞ்ச காரியங்களை அவரு விடக்கூடாது இல்லையா? பாருங்களேன், அதை கவனித்து அவர் சொல்றாரு. பாருங்க அவங்களுடைய குணாதிசயத்தை அவங்க எவ்வளவு உண்மையா இருக்கிறாங்க அப்படின்றது.
உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருப்பதை அறிந்திருக்கிறேன். அதிசயமான பாருங்க, எவ்வளோ புகழ்ச்சி அவங்களுக்கு வருது. ஆனா எவ்வளவுதான் புகழ்ச்சி, எவ்வளவுதான் நல்லது இருந்தாலும் நான் அவங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் புளித்த மாவு சபையில வந்துச்சுன்னா எல்லாமே கெட்டு போவோம். ஆண்டவர்தான் பரிசேயர் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருங்க, சதுசேயர் புளித்த மாவுக்கு. கொஞ்சம் கள்ள போதும் சபையில இருந்துச்சுன்னா எல்லாம் கெட்டு குட்டி சாராதான் போகும். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வளவு நல்லதா இருக்குது, அதனாலதான் அவர் கண்டிப்பா வராரு. உங்களுக்கு நல்லதெல்லாம் இருக்குது. என்ன இருக்குது? உன் கிரியைகளை நான் பாக்குறேன். கிரியைகளை 4 விதத்துல 4 கேட்டகரி சொல்றாரு. முதலாவது என்ன? உன் அன்பை. அதான பாக்குறோம். உன்னுடைய அன்பை நான் பாக்குறேன். அவங்களுக்கு உண்மையாவே அன்பு இருந்திருக்கு. ஒருத்தர் மேல அன்பு, ஒருத்தர் மேல அக்கறை, ஒருத்தர் மேல கவனிப்பு. வெறும் வார்த்தையில மாத்திரம் இல்ல, ஒருத்தர் ரொம்ப கேர் பண்ணி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. தெரியுமா, நிறைய இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன், கள்ளப்போதகம் இருக்கிற இடத்துல நிறைய அன்பு கூட இருந்திருக்கு. இருக்க முடியாதா? கண்டிப்பா இருக்கும். நிறைய இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன். நிறைய ஒருத்தர் மேல அன்பையும் சென்டிமெண்ட்டும் அக்கறையும் எவ்வளவு இருக்கும் தெரியுங்களா? ஆனா போதகம் அப்படி இருக்கேன். சில பேர் நான் இப்படியே சொல்றதை கேட்டிருக்கேன். என்னங்க நீங்க, ஆமாங்க எனக்கு தெரியும் அவங்க எல்லாம் டீச் பண்றது பைபிள் எல்லாம் அவங்க டீச் பண்ணல, எல்லாம் தப்பான மோசமான டீச்சிங் தான். ஆனா ரொம்ப அன்பான, ரொம்ப சென்டிமெண்ட், ரொம்ப கவனிப்பாங்க, ரொம்ப என்ன குறை இருந்தாலும் அவங்கள பாத்துக்குவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி அன்பு இங்க இருக்குது. சில லீடர்ஸ் கூட அவங்க போதிக்கிறதே கள்ள போதமா இருக்கலாம், ஆனா ரொம்ப அன்பா இயற்கையாவே அவங்க அன்பு உள்ளவர்களா இருக்கு. அந்த மாதிரி உன் அன்பையும் அன்பை கோர்த்து அப்புறம் உன் ஊழியத்தையும். இங்கிலீஷ்ல என்ன வருது? திடீர்னு எழுப்பிட்டேன்னா இங்கிலீஷ்ல இருக்கிறோம்ல, ஒர்க்ஸ், சர்வீஸ். ஏன்னா அன்பு இருந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் பேதுருவை பார்த்து, என்ன நீ நேசிக்கிறாயா, நேசிக்கிறேன்னா என்ன சொன்னாரு? என் ஆடுகளை போஷ். அன்பு ஒருத்தனுக்கு இருந்துச்சுன்னா, இயேசு அன்பு செய்யறேன் வாயில சொல்லிட்டு இருக்கிறதுனால யூஸ் இல்ல, சேவையில அது தெரியும். இவங்களுக்கு தெரியுது பாருங்களேன். அன்பு இருக்குது. அன்பு எதன் மூலமா காட்டுறாங்க? சேவையின் மூலமா காட்டுறாங்க. அன்பினுடைய லவ் ப்ரொடியூசஸ் சர்வீஸ், லவ் ப்ரொடியூசஸ் மினிஸ்ட்ரி. இந்த பிள்ளைங்க ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அன்பு கேட்டு நம்ம ஏதாவது சொன்னோமா இவங்க எல்லாம் விபிஎஸ் செய்யுங்க அப்படின்னு இல்ல. அவங்களுக்கு அன்பு ஆண்டவர் மேல இருக்குது. நம்ம ஏதாவது செய்யணுமே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கலாம் இல்ல சம்மர் டைம்ல, இல்ல ஏதாவது இந்த பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து நம்ம ஏதாவது செய்வோம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. ஆண்டவர் மேல அன்பினுடைய வெளிப்பட சர்வீஸ். ஆண்டவருக்கு ஏதாவது நம்ம செய்யணும். அன்பு இருந்துச்சுன்னா சேவை வரும். அவங்களுக்கு பாருங்களேன், அன்பு, சேவை, என்னுடைய சேவையும் அப்புறம் உன் விசுவாசத்தையும் எப்படி என் மேல விசுவாசமா இருக்க, உன்னை நம்புற மாதிரி. அங்க இருக்கிற உண்மையான விசுவாசிகளை பத்தி பேசுறாரு. விசுவாசம் இருந்தா என்ன வரும்? அடுத்தது பொறுமை வரும். விசுவாசம் இருந்தா எதுனா தாங்கிக்குவது, விடாமுயற்சியா போவது. விசுவாசம் இருந்தா faith, love produces service, faith produces perseverance, endurance. விசுவாசம் இருந்தா தான் எதையும் தாங்கி, கஷ்டமான நிலையில இருந்தாலும் விசுவாசம் தான் நம்மளை தாங்க வச்சு முன்னேற நமக்கு உதவி செய்யும். அதுதான் அவங்களுக்கு இருந்திருக்கு பாருங்களேன். அன்பு இருக்கு, சேவை இருக்கு, அது விசுவாசம் இருக்கு, விடாமுயற்சி இருக்கு, கஷ்டமான நேரத்திலேயே தொடர்ந்து போறாங்க. 19 படிங்களா? அதிசயம். உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருப்பதையும் அறிந்திருக்கிறேன். பாருங்களேன், பெரிய அதிசயம். நீங்க முன்னாடி செஞ்சதை விட முன்னேறிட்டீங்க பாரு, ரொம்ப முன்னேறிட்டீங்க. முன்னாடி செஞ்ச அன்பை விட. எபேசு சபையில அன்பு இது சத்தியம் இருந்துச்சு, ஆனா என்ன இல்ல, அன்பு இல்ல. முதல் அன்புல இருந்து விழுந்துட்டாங்க. இங்க சத்தியம் இல்ல, ஆனா என்ன இருக்குது, அன்பு இருக்கு. முன்னாடி செஞ்சதை விட பெட்டரா முன்னேற்றம் அந்த சபையில இருக்குது. சேவையில அதிகமா இருக்கிறாங்க, அன்புல அதிகம் இருக்கிறாங்க, விசுவாசத்துல அதிகம் இருக்காங்க, முன்னேறி இருக்கிறார்கள். அட்வான்ஸ்மெண்ட் பாருங்க, அதிசயம். இங்க ஒரு பாடத்தை நம்ம படிச்சுக்கணும். பெரிய சபைன்னு தான் நம்மளால நினைக்க வருது. ஒரு பாடத்தை நம்ம முன்னேறுகிறோமா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில? நம்ம விசுவாசம், நம்முடைய ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு, அது 3 வருஷத்துக்கு பின்னாடி எப்படி இருந்துச்சோ
அது குறையாம இருக்கிறது இப்ப பெரிய பிரச்சனை. குறையாம இருக்க பாத்துக்கணும், முன்னேறி இருக்கா நம்ம பாத்துக்கணும். ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், ஒரு ஆண்டவர் மேல பக்தி அன்பு நமக்கு முன்னேறலன்னா அது கீழே போயிடுவோம். நம்ம முன்னேற்றம் இருக்குங்க. ஏன்னா இயேசு சொன்னாரு, ஒரு காலியான இடத்த ஒரு அசுத்தாவி பார்த்துச்சுன்னா, ஒரு ஆவி வெளியே போச்சுன்னா அது போய் என்ன பண்ணும், 7 ஆவியை கூட்டு வந்து அந்த மனுஷனுடைய முந்தின நிலைமை பிந்தின நிலைமையுடைய மோசமா போயிடும். நம்ம முன்னேறலன்னா ஆவிக்குரிய ஜீவியத்துல முன்ன இருந்ததை விட மோசமா தான் போயிடுவோமே தவிர அப்படியே நியூட்ரலா ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம இருக்க முடியாது. நம்ம தெரிஞ்சுக்கணும், முன்னேறணும். பைபிள்ல ரொம்ப சீரியஸா பாக்குறது என்ன தெரியுங்களா, நீங்க முன்னேறலையே, பவுல் திட்டுறாரு, இன்னும் குழந்தைகளா இருக்கிறீங்களே, நீங்க இன்னும் வளராம இருக்கிறீர்களே, போதகரா ஆயிருக்க காலத்தை பார்த்தா போதகரா ஆயிருக்க வேண்டிய நீங்க இன்னும் குழந்தைங்க போல இருக்கிறீங்களே, ஏதோ ப்ராப்ளம் உங்களுக்கு, ஏதோ வியாதின்ற மாதிரி. நம்ம முன்னேறணும். இந்த சபை முன்னேறி இருக்கு. சில உண்மையான விசுவாசிகள் அந்த சபையில முன்னேறி இருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம வளர்றது அவசியம். சரி, அவங்களுக்கு இப்ப அடுத்ததாக நம்ம சரி இதை பார்த்து முடிச்சிட்டோம், அவங்களுடைய புகழ்ச்சி பார்த்து முடிச்சிட்டோம். கடைசியாக அவங்களுக்கு கிடைக்கிற கடிந்து கொள்ளுதல். அவங்க ஆண்டவர் இப்ப திட்ட போறாரு. எல்லாம் ஆரம்பத்துல நல்லதெல்லாம் பார்த்து சொல்லிட்டாரு, இப்பதான் அந்த வெண்கல கால் வரப்போகுது. இப்ப என்ன சொல்றாருன்றத பார்ப்போம். படிங்க. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீ அப்படியானவள் என்னுடைய ஊழியக்கார் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். எசபேல் இடம் கொடுக்கிறாய் அப்படின்னா யூ டாலரேட். இங்கிலீஷ்ல வந்து எசபேல் அவங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, நீ பொறுத்துக்கிற, பொறுமையா இருக்கிறன்றது ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன். நீ பொறுத்துக்கிற, அது பெரிய பிரச்சனை. என்னத்தை பொறுத்துக்கிற, எசபேல் என்ற ஒரு பொம்பளை செய்யற காரியங்களே நீ பொறுத்துக்கிற, பொறுமையா இருக்கிற, அது பொறுத்துக்கிற, அதான் பெரிய ப்ராப்ளம். யார் இந்த எசபேல், யார் இந்த ஜெசபேல் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது வந்து பழைய ஏற்பாடுல இருக்கிற ஒரு பெண் வில்லனுங்கள மிகப்பெரிய வில்லனுங்க. பழைய ஏற்பாடுல எசபேல், ஜெசபேல் பெரிய வில்லனம்மா. இது வந்து 1 ராஜாக்கள் 16 இருந்து நீங்க படிச்சீங்கன்னா, இப்ப படிக்க வேண்டியது இல்ல, பெரிய கதை அது, அந்த அம்மாவுடைய கதை. நீங்க போய் வீட்டுல போய் படிச்சுக்கலாம். அந்த அம்மா வந்து ஒரு சைடோனியன் அப்படின்ற ஒரு ராஜா, ஒரு அந்நிய ராஜா. அந்த ராஜாவுடைய மகன் ஆகாப் ராஜா, இஸ்ரவேல் மகன். அவரு போய் ஒரு அந்நிய பெண்ணை அவிவிசுவாசிய கல்யாணம் பண்ணார். போய் தேடி தேடி போய் எசபேல போய் கல்யாணம் பண்ணார். ஒரு அவிவிசுவாசிய கல்யாணம் பண்ணா எப்படி இருக்கும் அந்த பொண்டாட்டி? தன்னுடைய புருஷனை அடக்கி ஆள ஆரம்பிச்சிச்சு. புருஷனுக்கு அடங்கல, அடங்காம மாத்திரம் அவர் ரொம்ப சாஃப்ட். ஆகாப் ராஜா சரி வயசு சொல்றதான் நம்ம கேட்டுட்டு போவோங்க அப்படின்னு சாஃப்டா இருந்துட்டார். பாவம், சாஃப்டா இருந்ததுனால அந்த அம்மா அவனையே அடக்கி ஆண்டு, ராஜாவை இருந்து அவனை அடக்கி ஆண்டு, அந்த தேசத்தையே அடக்கி ஆண்டு, அந்த தேசத்தையே கடவுள் விட்டு பிரிந்து விக்கிர ஆராதனை செய்யும்படிக்கு அந்த தேசத்தையே நடத்திருச்சு. அவன் கடவுளை விட்டு பிரிந்து எலியாக்கு விரோதமா அந்த அம்மா இது செஞ்சுச்சு. அங்க இருந்த தீர்க்கதரிசிகள்லாம் கொன்னு போட்டுச்சு. கடவுளை பத்தி யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க கொன்னு போட்டு எல்லாரையும் விக்கிர பால் வர்ஷிப், பால் என்ற ஒரு விக்கிரத்தை ஆராதனை பண்ண முழு தேசத்தையே நடத்தி அவங்கள வேசித்தனம் பண்ணும்படிக்கு அவங்கள நடத்திருச்சு. அதே மாதிரி ஒரு பெண் இந்த சபைக்கு வந்திருக்கிறது. வந்து அது உண்மையான பேரு எசபேல்னு இருக்காது. ஏன்னா யாருமே தன்னுடைய பொண்ணுக்கு எசபேல்னு பேர் வைக்கவே மாட்டாங்க. யோசிக்கிறவங்களா இருந்தா வைக்க மாட்டாங்க. பயங்கரமான பேர் சபிக்க. அந்த அம்மா நாய் சாப்பிட்டு செத்து போச்சு. இந்த அம்மா உடம்பு நாய் சாப்பிட்டு வரிய பண்றது அந்த அம்மா உடம்பே கிடைக்கல. அந்த அம்மா தண்டனை அது கொடுத்தாரு. பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல நீங்க படிக்கலாம் அந்த கதைய. அந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி இங்க வந்து ஒருவேளை ரொம்ப திறமை உள்ளதா இருந்திருக்கலாம், அந்த சபையில எல்லாரும் விட படிச்சதா இருந்திருக்கலாம், ரொம்ப அட்ராக்டிவான கேரக்டரா இருந்திருக்கலாம். இவங்களுக்கு இவ்வளவு தெரியுதே, இவ்வளவு பதில் சொல்றாங்களே, இவ்வளவு அருமையா பேசுறாங்களேன்னு சொல்லி அவங்களை உயர்த்தி உயர்த்தி உயர்த்தி
தீர்க்கதரிசியாகவே பண்ணி விட்டார்கள், போதகராகவே அந்த சபையில பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு நிக்நேமா தான் இருக்கும். நிக்நேம்னா தமிழ்ல என்ன சொல்றது? பெட்ட பேர், பட்ட பேரா? பட்ட பேராகத்தான் எசபேல் என்றார். ஏன்னா எசபேல் இல்ல அங்க, அந்த மாதிரி வேற பேர் இருந்திருக்கலாம், என்னவோ பேர் இருந்திருக்கலாம். ஆனா அந்த எசபேல் இஸ்ரவேலுக்கு என்ன செஞ்சுச்சோ இந்த அம்மா அந்த சபையில செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த பாதிப்பு அந்த சபையில ஏற்படுத்துச்சு. எசபேல் பட்ட பேரு எசபேலா வச்சிருக்கிறார். இந்த எசபேல்ன்ற ஒரு பெண் எதுக்கு ஒரு டைப்னா, ஒரு அவிவிசுவாசியா தன்னுடைய ஒரு விசுவாசி தன்னுடைய புருஷனை கண்ட்ரோல் பண்ணி அந்த சபையே ஒரு தேவனை விட்டு பிரிந்து சத்தியத்தை பிரிந்து உலக பிரகாரமா மாத்துற ஒரு பெண்ணுக்கு டைப். சபையை விட்டு உலக பிரகாரமா சபையை மாத்துறதோ உலக பிரகாரமா சபையை கொண்டு போற ஒரு பெண்ணுக்கு ஒரு டைப்பா இருக்கு. என்ன ஆயிருந்திருக்கலாம் சூழ்நிலை? நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அவங்களுடைய சூழ்நிலை யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் உங்களுக்கு வேலை பிரச்சனை இல்லைங்களா, தேவ ப்ராப்ளம். இயேசுக்கு நான் உண்மையா இருக்கிறதா? இயேசுக்கு நான் உண்மையா இருந்தேன்னா அந்த யூனியன்ல நான் போய் சேர முடியாது. யூனியன்ல நான் போய் சேரலன்னா எனக்கு பணம் இல்ல, சாப்பாடு இல்ல, பட்னி, எனக்கு பொழப்பு நடத்துறதுக்கு வழி இல்லைங்களா. ஆனா நான் அந்த போய் சேர்ந்துட்டேன்னா இயேசுவை மறுதளிக்கிற மாதிரி ஆகும். வந்து அந்த சபையில அவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் நீங்க யோசிச்சு பாருங்க, என்ன பண்ணுவாங்க அந்த சபையில? நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? நானா இருந்தா என்ன சொல்லியிருப்பேன்? நானா இருந்தா நான் முடிச்சிருப்பேன். நம்மளா என்ன பண்ணிருப்போம்? என்ன பதில் சொல்லியிருப்போம்? அந்த லீடர்ஸும் முடிச்சாங்க. அப்போ எல்லாரும் முடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல அந்த கதாநாயகி வந்து எல்லோருக்கும் முன்பதாக தேவன் என்னோடு பேசினார், என் அருமையானவர்களே, எனக்கு சொப்பனத்தில் தேவன் பேசி நம்மளுக்கு ஒரு விடையை கொடுத்திருக்கிறார். என்ன என்று கேட்கிறீர்களா? நாம் ஒரு சத்ருவை ஜெயிக்க வேண்டும் என்றால் அந்த சத்ருவை நன்றாக அறிய வேண்டும், நல்லா தெரிஞ்சுக்கணும். சாத்தானை நம்ம ஜெயிக்கணும்னா சாத்தானை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தா தான், நம்ம சாத்தானுடைய ஆழமான காரியத்தை தெரிஞ்சிருந்தா சாத்தானை நம்ம ஜெயிக்கிறது. ஏன்னா சபையில நேரா வந்து நம்மள தப்பா நடத்தணும்னா நேரா வந்து நீங்க போய் விக்கிர ஆராதனை பண்ணுங்க, வேசித்தனம் பண்ணுங்கன்னா நேரா யாராவது அப்படி வருவாங்களா? வாழ்க்கைய மாத்தணும்னா போதகத்தை மாத்தணும். போதகத்தை மாத்தி போதீங்க, வாழ்க்கை கெட்டு போகும். எந்த அளவுக்கு வேத பிரகாரமா போதனம் பியூரா இருக்கோ அது போதகத்தை பொறுத்து தாங்க நம்ம வாழ்க்கை இருக்கும். நம்ம எந்த மாதிரி டீச்சிங்க கேட்கணும் ரெகுலரா, அது டிபெண்டா தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். டீச்சிங் தியாலஜி டிட்டர்மைன்ஸ் ஆஃப் பயாலஜின்றோம் இல்லைங்களா. நம்ம டீச்சிங் எப்படி இருக்கு அதை பொறுத்து தான் நம்ம லைஃப் இருக்கும். அந்த லைஃபை மாத்தணும்னா என்ன பண்ணும்? அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா வந்து ஒரு புது போதகம் கனவுல வந்து ஆண்டவர் சொன்னாரு, சாத்தானுடைய காரியங்களை நாம் கத்துக்கலாம். அதனால நீங்க போய் அந்த யூனியன்ல சேருங்க, அந்த பிரசாதத்தை எல்லாம் வாங்கி சாப்பிடுற அந்த பாவத்தை அனுபவமா நீங்க கத்துக்கிட்டா தாங்க. ஏன்னா அப்பதான் இயேசு உங்களுக்கு எவ்வளவு பெரிய கிருபை கொடுத்திருக்கிறாரு, இயேசுடைய கிருபையுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அதெல்லாம் நீங்க அனுபவிங்க. ஆண்டவர் நம்முடைய கடந்த பாவத்துக்கும் எதிர்கால பாவத்துக்கும் எல்லாத்தையும் ஆண்டவர் சீர்கட்டிட்டார் இல்லையா. அதனால நீங்க போங்கன்ற ஒரு இதுதான் எசபேலுடைய டீச்சிங். நீங்க அதிகமா பாவம் செய்யும் போது உங்களுக்கு அதிகமா கிருபை வளரும் போது எவ்வளவு ஆறுதலா அங்க இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, நல்லா ஆறுதலா இருந்திருக்கும். இங்க பாருங்க, அவங்க சொல்லி இருக்கலாம், பாருங்க நீங்க தியத்தீரால இருக்கிறீங்க, நீங்க ஒன்னும் எபேசு பட்டணத்துல இல்ல, அங்கெல்லாம் இல்ல, தியத்தீரால இருக்கீங்க. இங்க பொழப்பு நடத்தணும்னா இங்கெல்லாம் நீங்க பண்ணாதான் முடியும். நீங்கெல்லாம் அப்படியெல்லாம் இல்லாம உங்ககிட்ட காசெல்லாம் இல்லாம நீங்க என்ன சபையில இருந்து என்ன பிரயோஜனம்? காசு இல்லாம நீங்க என்ன பண்றது? சபைக்கு காசு தேவை இல்லையா? பணம் தேவை இல்லையா? நமக்கு சுவிசேஷ வேலைக்கு பணம் தேவை, சபை வளரணும்னா பணம் தேவை. நீங்க எல்லாம் வேலை செய்யாம நீங்க காசு சம்பாதிக்காம இருந்தா எப்படி? அதனால நீங்க போய் நல்லா உழைக்கணும், நல்லா வேலை செஞ்சு நல்லா காசை சம்பாதிச்சு நல்லா சபைக்கு கொடுக்கும். அப்போ ஆண்டவருடைய மகிமைப்படுது இல்லையா? ஆனா நீங்க அதனால சில தப்புங்க செய்ய வேண்டியதா இருக்கு. ஆனா அந்த நோக்கத்தை பாருங்க. நீங்க அதனால காசு சம்பாதிச்சு எடுத்துட்டு வந்து சபை கொடுக்கும் போது சபை எவ்வளவு செழிப்பா வருது. அதனால நீங்க அதனோட மீன்ஸ பரவாயில்ல,
இதனால காசு சம்பாதிக்கணும்னா பரவாயில்ல, அதனால ஆண்டவர் கடைசியில மகிமைப்படுறாரு பாருங்களேன். அந்த மாதிரி அவங்கள ஏமாத்தி தான் இந்த எசபேலுடைய போதகம். சபை வளரணும், இது வளரணும், பணம் ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படின்னு அவங்கள தப்பான வழியில நடத்திருச்சு. ஏன்னா பணம் தான் ரொம்ப முக்கியம். இப்ப இருக்கிற சபைகளுக்கு பணம் தான் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல். ப்ராஸ்பரிட்டி அது எப்படி எவ்வளவு பெருசா வந்திருக்குது. அதனால நீங்க போய் இந்த பண்டிகைங்க, அந்த வேசித்தனத்துல ஈடுபட்டுக்கங்க, கடைசியில கிருபை உங்களை காப்பா. நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறோம், 10 கட்டளைகள்லாம் பத்தி கவலைப்படுறதுக்கு நீங்க இல்ல, நம்ம கிருபையின் கீழே இருக்கிறோம், ஆகவே நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மெய்யாகவே ஏமாத்திருச்சு. அவங்க மாம்சத்துக்கு அவங்க ரொம்ப அப்பீலிங்கா இல்ல அப்படி சொன்னோம்னா நமக்கு வெரி நைஸ். அம்மா அந்த அம்மாக்கு தான் எல்லாரும் ஓட் போட்டுருவாங்க, நீதான் உண்மையான தீர்க்கதரிசி, எங்களுக்கு ஒரு விடையை கொடுத்துட்டேன்னு ஓட் போட்டாங்க. ஓட் போட்டு அந்த மாதிரி மாறிடுச்சு. என்ன சொல்றது, நீங்க மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் ஓகே, ஆனா சண்டே வந்து சபைக்கு வந்துருங்க, சபைக்கு வந்துட்டு காணிக்கை ஒண்டி கொடுத்துருங்க போதும். மத்த எதை பத்தியும் ஆண்டவர் கவலைப்பட மாட்டார். சபை வளரணும், பணம் கொடுத்து நிறைய ஜனங்க வரணும், நிறைய காரியங்கள் செய்யணும், சபை பெருசா ஏத்திர சபை ஒரு நாள் பெருசா வரும்போது நாங்களே உங்களுக்கு வேலையை கொடுக்குறோம், அதெல்லாம் நீங்க விட்டு வந்துடலாம்ன்ற மாதிரி ஒரு பெரிய காரியத்தை புரட்சியை ஏற்படுத்தி எல்லாரையும் பண்ணிருச்சு. அதனால அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னு போட்டிருக்கு, வழி தப்பி போனாங்க. கான் அஸ்ட்ரே, லெட் அஸ்ட்ரேன்னு வருது. படிங்க அந்த வசனத்தை. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, ஏனெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களின் விஷயங்களும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவளை வஞ்சிக்கும்படி அவங்கள வஞ்சித்துச்சு. இங்கிலீஷ்ல எப்படி வருது, she led astray வா, she led astray. அவங்கள வழி தப்பி போகும்படிக்கு, பரலோக வழிய போகாம குறுகிய பாதை போகாம நரக வழிக்கு போகும்படிக்கு அவங்கள வழி தப்பி விட்டுருச்சு. உண்மையான என்னுடைய ஊழியக்காரர்கள் போட்டிருக்கு, உண்மையான விசுவாசிகளை அப்படி பண்ணிருச்சுங்களா? அது பெரிய ஆச்சரியம். உண்மையான விசுவாசிகள் போக முடியுமா? எனக்கும் பெரிய ஆச்சரியம். உண்மையான விசுவாசிகள் கள்ள போதகத்துல போய் மாட்டிட முடியுமா? நிச்சயமா மாட்டிட முடியுங்க. அதான் டேஞ்சர் கள்ள போதகத்துல. நம்ம ஊர்ல இந்த மாதிரி சபைகளை நம்ம பார்க்கல, வெறும் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் தான். ஒருத்தர் யோசிச்சு பாருங்களேன், இதேதான் மெம்பர் ஆயிடுங்க சர்ச்ல. கார்பரேஷன் ஸ்கூல்ல மெம்பர் ஆகிற மாதிரி சர்ச்ல மெம்பர் ஆயிடு. நீ உண்மையாவே மறுபடியும் பிறந்தவனா, நீ ரட்சிக்கப்பட்டவனா, நீ நிச்சயமா இன்னைக்கு கண்ணு மூடினா நாளைக்கு பரலோகத்துல இருப்பியா? நீ உண்மையா அதெல்லாம் பார்த்து உனக்கு சத்தியம்லாம் தெரியுதா? அதெல்லாம் பாக்குறது இல்ல. என்ன ஆயிரணும், நீ வந்துரு, மெம்பர் ஆயிரும். முக்கிய ஞானஸ்தானம் கொடுத்துடுறோம், நீ மெம்பர். அதுக்கப்புறம் நீ உனக்கு சத்தியத்துல வளர்றியா, வேதத்துல வர்றியா, பைபிள் உனக்கு புரியுதா, நீ உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, புருஷன் பொண்டாட்டி நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்க பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, குடும்ப ஜெபம் நடக்குதா, வாழ்க்கை எப்படி இருக்கு, அதை பத்தி எல்லாம் கேர் பண்றது யாருங்க இருக்காங்க, விசாரிக்கிறாங்க யாருங்க இருக்காங்க? ஞாயிற்றுக்கிழமை வா, வந்து காணிக்கை கொடு. உனக்கு என்ன வேலை பிரச்சனையா, உனக்கு என்ன பேங்க் பேலன்ஸ் கம்மியா இருக்குதா, உன் பாஸ்புக் எடுத்துட்டு வா, அதுக்காக நான் ஜெபிக்க. ஏன்னா நாங்க கண்ணும் கருத்துமா இருக்கிறது வெறும் பாஸ்புக் மேலதான். உன் வாழ்க்கை, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை, உன் ஸ்பிரிச்சுவல் லைஃப பத்தி எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் இல்ல. எசபேலுடைய போதகம் இதாங்க. நீ நாளைக்கு நீ வசனத்துல வளர்றியா, பரிசுத்தத்துல வளர்றியா, உன் குடும்பத்திலயும் இதுலயும் சாட்சியா நீங்க வளர்ந்துகிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு கண்ணு மூடனா பரலோகத்துக்கு போக முடியும்ன்ற நம்பிக்கை, ரட்சிப்பு உனக்கு இருக்குதா? அதெல்லாம் கேர இல்ல. கண்ணும் கருத்துமா இருக்கிறது அதுலதான். பணம். ஆண்டவர் எங்கேயாவது அதை பத்தி பேசுறாரா? பாருங்க ஆண்டவர் சபையை எப்படி பாக்குறாரு. இதே தாங்க நம்ம ஊர்ல நடக்குது. நான் சொன்னா இவரு என்னப்பா இப்படி பேசுறாரு இவரு அப்படின்னு நம்ம மேல குற்றச்சாட்டு வருகிறது. சரி, ஒரு சின்ன சபை, அருமையான சபை. ஆனா அந்த எசபேலுடைய வலையில அவங்க சிக்கிக்கொண்டு அந்த யூனியன்ல சேர்ந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இயேசுக்கு உண்மையா இருக்கிறதா, அந்த பொழப்ப நடத்துறதா அப்படின்னா அதுக்கு பதில் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் ஒரு வழி காட்ட மாட்டார் ஒரு வழி. அது உன்னை சோதிக்கிறதுக்காக நான் உன்னை அனுப்பி இருக்கிறேன், ஆண்டவர் அனுப்பிச்சிருக்கலாம் இல்லையா? எல்லாத்தையும் ஆளுகிற தேவன் அதை மாத்த முடியாது. அவரை நம்பி இருக்கிறத விட்டுட்டு, அவரை நாடி போறதை விட்டுட்டு காம்ப்ரமைஸ் பண்றது ரொம்ப தப்பு. காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஆனா காம்ப்ரமைஸ் பண்ண எசபேல் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவங்களுடைய ஃபெல்ட் நீட்ஸ்னா தமிழ்ல என்ன சொல்றது, அவங்க உணர்வு தேவைகள், அதை வச்சு அவங்கள
வலையில சிக்க வச்சிருச்சு. நம்ம ஊர்லயும் அதான் நடக்குது. சபைகள்ல அவங்க எந்த தேவைகளை உணர்றாங்களோ, உனக்கு கடன் பிரச்சனையா, உனக்கு வியாதி பிரச்சனையா, உனக்கு குடும்ப ப்ராப்ளம்ஸா, உனக்கு குழந்தை இல்லையா, அதுக்காக ஒரு உபவாச ஜெபம். உங்களுடைய உணர்வ தேவைகளை வைத்து நீ பாவத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டியா, பரிசுத்தத்துல வளர்றியா, தேவ வசனம் உனக்கு புரியுதா, ஆண்டவருடைய வசனத்தை எவ்வளவு படிச்சு நீ வளர்ந்துருக்கிற, சத்தியம் உனக்கு தெரியுதா, அதை பத்தி எல்லாம் ஆக்குறாங்க. ஃபெல்ட் நீட்ஸ வச்சு, ஜனங்க உணர்ற தேவைகளை வச்சு, அதெல்லாம் அவங்க உண்மையான தேவை, ஆத்ம தேவை, அதை விட முக்கியமான தேவை. அதை நிறைவேற்றினா இது முடிஞ்சிடும். ஆனா அவங்களுடைய ஃபெல்ட் நீட்ஸ முக்கியத்துவப்படுத்தி ஜனங்களை வலையில மாட்ட வைக்கிறது தான் எசபேலுடைய போதம். நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி வராரு பாருங்க அவங்களுக்கு எல்லாம். அதான் அவரு சொல்றது, வெண்கல இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஆண்டவர். சரி, அருமையான சபை. ஆனா என்ன பாக்குறோம், அவங்களுக்கு அன்பு இருந்துச்சு, சேவை இருந்துச்சு, விசுவாசம் இருந்துச்சு, விடாமுயற்சி இருந்துச்சு. ஆனா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் இருந்தாலும் ஆனா சத்தியத்துக்காக நிக்கிறது, பாவத்துக்காக ஸ்டாண்ட் எடுக்கிறதுன்றது முடியாது. நாங்க ரொம்ப அன்பானவங்க, நாங்க வெரி லவ்விங். யாரை பத்தியும் நாங்க தப்பா பேச மாட்டோம், யார் போதகர்களை பத்தியும் நம்ம தப்பா பேச மாட்டோம். கள்ள போதகத்தை பேசிக்கினா அது அவர் பாத்துக்க போறாரு, நமக்கு ஒண்ணும் இல்லை. அவங்கள பத்தி, ஊழியக்காரர்களை பத்தி நம்ம தப்பா பேசக்கூடாதுன்னு இருந்த சபைதான். அவங்கள அதெல்லாம் மெச்சுக்கிட்டாரு தான். ஆனா அதனால பரவாயில்ல அப்படின்னாரா? இல்ல, ஆண்டவர் திட்டுறது ஒரு காரியத்துக்காக, கள்ள போதகத்துக்காக திட்டுறாரு. பாருங்களேன், ஏன் கள்ள போதகம்? ஏன்னா அவன் போதகம் எப்படி இருக்கோ அவன்படித்தான் அவன் வாழ்க்கை. The purity of the doctrine, the purity of life depends on the purity of the doctrine. எந்த அளவுக்கு நம்மளுடைய போதகம் சுத்தமா வேத போதகமா இருக்கிறதோ அந்த அளவுக்கு சுத்தமா, அப்பதான் நம்ம வாழ்க்கை இருக்க முடியும். இந்த போதகத்தையும் வாழ்க்கையும் பிரிக்கவே முடியாது. நம்ம பரிசுத்தமா வாழ்றதையும் சத்தியத்தையும் பிரிக்கவே முடியாது. சத்தியம் இருந்தாதான் நம்ம பரிசுத்தமா வாழ முடியும். இது ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. அந்த இடத்துல போய் கள்ள போதகத்தை வச்சோம்னா போச்சு. அதை அவங்க செஞ்சாங்க. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, நாங்க ரொம்ப அன்பான சபை, யாரை பத்தியும் தப்பா பேச மாட்டோம், கள்ள போதகத்தை பொறுத்துக்குவோம், பாவத்தையெல்லாம் பொறுத்துக்குவோம்னா வெண்கல காலோடு பட்சிக்கிற கண்களோடு நான் வரேன், ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரேன் அப்படின்றாரு. அவங்களை பிடிச்சு கடிந்து கொள்றாரு. இந்த மாதிரி தான் நம்ம ஊர்ல தியத்திரா சபைகள் நிறைய இருக்கு. நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, நம்ம யோசிக்கணும். அதை பத்தி நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாரு, நமக்கு ஒரு லெட்டர் எழுதுறாருன்னு ஆண்டவர் வச்சுக்குவோம். தன்னை எப்படி அடையாளம் காட்டிக்குவார்? எப்படி தெரியுமா? நம்ம ஒவ்வொருத்தரும் தான் நம்ம மனசாட்சியில கேட்டுக்கணும். நம்ம ஞாயிற்றுக்கிழமை எப்படி வரமோ அப்படி அடையாளம் காட்ட மாட்டாரு. வாழ்க்கையில உள்ளுக்குள்ள நம்ம மனசாட்சி கேட்டுக்கணும். உள்ளுக்குள்ள நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய சபை மெம்பர்ஸ் சொல்லி நம்ம எப்படி ஆண்டவருக்கு உண்மையா சாட்சியா வாழ்றோம், அதை பொறுத்து தான் அவர் அடையாளம் காட்ட போறாரு. நான் மரித்தேன், உயிரோடு இருக்கிறேன், நீ எனக்கு சாட்சியா இருக்கிறத நான் உண்மையா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்ல போறாரா? அக்கினி ஜுவாலை உள்ள கண்கள், வெண்கலம் உள்ள கண்களோடு நான் காலோடு நான் வரப்போறேன்னு நம்மளை பார்த்து சொல்ல போறாங்க. அது நம்ம வாழ்க்கைய நம்ம சொந்த மனசாட்சி தான் நம்ம கேட்டுக்கணும். அதான் கேட்டுக்கணும். கடைசியாக பயன்பாடுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த எசபேலுடைய பாட்டு சினிமா பேர் மாதிரி இருக்கு. அது எங்கும் தொனிக்குதேன்ற நம்ம பாட்டுல வர மாதிரி அது எங்கேயும் தொனிக்குது. அதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கும். என்ன சொல்லுது அது? உன்னை ஜனங்க ஏத்துக்க மாட்டாங்களா? நீ அவங்கள மாதிரி ஆகலன்னா ஏத்துக்க மாட்டாங்களா? அவங்க செய்யறதெல்லாம் நீங்க செய்யலன்னா ஏத்துக்க மாட்டாங்களா? அதனால நீ கவலைப்படாத, அவங்க செய்யறதெல்லாம் நீ சேர்ந்துக்கு ஆண்டவர் மன்னிச்சு காம்ப்ரமைஸ் ஆயிரு அப்படின்னு எங்கெங்கெல்லாம் எசபேலுடைய பாட்டு கேட்குது தெரியுங்களா? உதாரணத்துக்கு, ஓய்வு நாள்ல நமக்கு வேலை செய்ய அப்படின்றாங்க. ஓய்வு நாள்ல வேலை செய்யலன்னா உன்னால சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்றாங்க. அதனால எசபேல் என்ன சொல்லும், 10வது கட்டளை உடைக்கிறது தான், ஆனா பரவாயில்ல செஞ்சுக்க, நம்ம பொழப்ப பார்க்கணும் இல்லையா அப்படின்னு எசபேல் நமக்கு சொல்லித்தரோம். அது எசபேலுடைய பாட்டு. இல்ல நம்ம வாழ்றது, நம்ம ட்ரெஸ் பண்றது, நம்ம பேசுறது எல்லாம் உலக பிரகாரமா அவங்களுக்கு ஏற்றபடி இல்லைன்னா நம்மள ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்காக என்ன சொல்ல எசபேல், யூ பி லைக் தம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நம்ம பேசுறோம், அவங்க எல்லாம் அசிங்கமா ஜோக் அடிக்கிறாங்க, நம்ம என்ன பண்றது? நம்ம உம்முன்னு இருந்தோம்னா என்ன பண்ணுவாங்க? நம்ம சேர்த்துக்க மாட்டாங்க இல்லையா? அதனால எசபேல் என்ன சொல்லித்தரோம், கோ அஹெட், அவங்க மாதிரியே பேசு. கேக்குதுங்களா அது பாட்டு? அவங்கள மாதிரியே பேசு, அவங்கள மாதிரியே இரு, அசிங்கமா பேசிக்க, அசிங்கமா பாத்துக்க. அவங்க மாதிரி அசிங்கமா டிவி எல்லாம் பாக்குறாங்க, அசிங்கமான காட்சி எல்லாம் பாக்குறாங்க, அவங்க பாக்குறாங்க. நம்ம இப்படி கழுத்து திருப்பிக்கிறது அது வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றது? எசபேல் என்ன சொல்லி தரோம்,
பாரத, பரவாயில்ல பாரத அப்படிதாங்க சொல்லி தரோம். எல்லா இடத்துலயும் எசபேல் பாட்டு கேட்கும். ஏன்னா சாத்தான் நீங்க சாத்தானுடைய உலக காரியங்களை தெரிஞ்சாதானே, சாத்தானுடைய காரியங்களை தெரிஞ்சாதானே அவங்ககிட்ட நீ பேச முடியும். அதனால அதெல்லாம் தெரிஞ்சுக்க, நல்லதையும் கெட்டதையும் தெரிஞ்சுக்க. அதான் எசபேலுடைய பாட்டு. ஆனா உலகம் கஷ்டமானது, அதனால நம்ம பொழப்பு நடத்தணும்னா நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா முடியாது, நம்ம வித்தியாசமா இருந்தா முடியாது. உலகத்தோடு நம்ம ஒத்து போகணும், காலத்துக்கு தகுந்த நம்ம வேஷம் போடணும்ன்றதுதான் என்ன பாட்டு, எசபேலுடைய பாட்டு. நீங்க பாட்டுலாம் எழுதுறீங்க, இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதி இதுதான் எசபேலுடைய பாட்டு நம்ம ரிலீஸ் பண்ணலாம். நம்ம ஊர்ல அந்த பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு. மக்களோடு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஆனா தேவ வசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரியாமிருங்கள். Do not be conformed to the world. உலகம் போற போக்கு, உலகம் உங்களை எப்படி வடிவமைக்கணும், மோல்டு பண்ணணும்னு பாக்குதோ அந்த மோல்டுக்கு நீங்க ஒத்து போகாதீங்க. தேவ வசனத்தினால், தேவ வசனம் படிக்கிறதுனால உங்க மனது மறுரூபமாகிறதுனால நீங்க மாறுங்கன்னு சொல்லுது. தானியேல் பாபிலோன்ல தான் இருந்தாரு, ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அவர் என்ன பண்ணாராம் தெரியுமா, அந்த கலாச்சாரத்தினால் தான் தீட்டுப்படுத்திக்க கூடாதுன்னு அந்த வசனம் எப்படி போட்டிருக்குன்னா, தன் இருதயத்தை அந்த கலாச்சாரத்தினால தன்னை தான் தீட்டுப்படுத்திக்க கொள்ளக்கூடாதுன்னு தன் இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணினான். எல்லாரும் மாதிரி நான் இருக்க மாட்டேன், ஆண்டவருக்கு நான் உண்மையா இருப்பேன். எல்லாரும் மாதிரி நான் இருக்க மாட்டேன், ஆண்டவருக்கு நான் உண்மையா இருப்பேன். அந்த மாதிரி தாங்க தப்ப முடியும் இந்த எசபேல் கிட்ட இருந்து. அவங்க பாருங்களேன், அந்த தானியேல்ல வருது 2 அதிகாரத்துக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் வணங்குனாங்க. விக்கிறதுக்கு ஊர்ல இருக்கிற எல்லாரும் வணங்குனாங்க. அந்த 3 பிள்ளைங்க வணங்கவே இல்லை. என்ன பண்ணாங்க தெரியுங்களா, இந்த கலசத்துல எடுத்து அக்கினி கலசத்துல போட்டு சுட போனாங்க. அவங்க அதுக்கும் ரெடியா இருந்தாங்க, போனாங்க அவங்க. ஏன்னா எல்லாரும் மாதிரி நாங்க இல்ல, தேவனுடைய பிள்ளைங்க. அந்த மாதிரி தாங்க நம்ம வாழணும் பாபிலோன்ல. நம்மள உலகம் ஒரு நிராகரிப்பு, நாங்க ஒண்ணு ரிஜெக்ட் பண்றோம், ஒரு கலசத்துல போட்டு நம்ம ரிஜெக்ட் பண்ணாலும் ஆண்டவருக்காக நிக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எசபேல் பேச்ச கேட்டு நம்ம மாட்டிக்க கூடாது. சரி, தேவன் நமக்கு அப்படி வாழும்படிக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் செய்யட்டும்.